ஜெய் ஸ்ரீ மாத்ரே நமக. ஜெய் குருத ஜெய் குரு பரசுரம். நமஸ்காரம். நான் கரூர்ல இருந்து வல்சலா பண்ணிக்கேன், பிரசன்ன ஜோதிடர். இன்னைக்கு நம்ம 2026ஆம் ஆண்டு தமிழ் புத்தாண்டு பலன்கள் கன்னி ராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்க்க போறோங்க. இந்த வருடம் எப்ப பிறக்குது அப்படின்னா 14/4/2026 செவ்வாய்க்கிழமை காலை 9:30 மணிக்கு சதய நட்சத்திரத்துல இந்த வருடம் பிறக்குது. இந்த வருடம் பாத்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு நிறைய நல்ல அற்புதமான பலன்கள் தான் சொல்லுவேன். ஏன் அப்படின்னா எல்லா கிரக நிலையும் ரொம்ப நல்லா இருக்கு. அதாவது சனி உங்களுக்கு கண்டச்சனி தான், ஆனாலும் சனி திக்பலம் ஆகிறாரு. உங்களுடைய ராசிக்கு 5 குடையவர் 7ல, அதிர்ஷ்டத்துக்குடையவர் 7ல அவர் உங்களுக்கு பாக்குறாரு, அது நல்லது. அதே மாதிரி குருங்க லாபஸ்தானம், குபேரனுக்கு ஒப்பான நிதிநிலையை குறிக்கக்கூடிய இடம் அப்படிங்கிறது. அப்போ அவரு லாபஸ்தானத்துக்கு வராரு, அதுவும் சூப்பரான நிலை. அது போக ராகு கேது, ராகு உங்களுக்கு டிசம்பருக்கு அப்புறம் 5ஆம் இடத்துக்கு வராரு. ராகு 5ஆம் இடத்துக்கு வராரு. கேது உங்களுக்கு 11ஆம் இடத்துக்கு போகுது. 12ஆம் இடத்துல இருந்து 11 எல்லாமே நல்ல ஸ்தானங்கள்ல இருக்குங்க. கிரக நிலைக்கு எல்லாமே நல்ல பொசிஷன்ல தான் இருக்கு. அதாவது 5ங்கிறது ரொம்ப அதிர்ஷ்டம், 7ங்கிறது திக்பலம், பார்ட்னர்ஷிப், இதெல்லாம் நல்ல அமைப்பு. சனியும் நல்ல அமைப்புல இருக்காரு, குருவும் நல்ல அமைப்புல இருக்காரு. இது எல்லாமே உங்களுக்கு இந்த வருடம் பாத்தீங்கன்னா மிகப்பெரிய லெவல்ல பிரம்மாண்ட வளர்ச்சி அப்படிங்கிறது உண்மை. சரிங்க, உங்களுடைய ராசிக்கு எப்படி இருக்கு, அதாவது பிசினஸ பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்கு, நீங்க செய்யக்கூடிய தொழில நல்ல மாற்றங்கள் கிடைக்குமான கட்டாயம் கிடைக்கும். 10ஆம் அதிபதியும் உங்களுடைய ராசி அதிபதியும் ஒருவரே. அவர் யாரு அப்படின்னா புதன். சோ புதன் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு மாதமும் மாறிட்டே இருப்பாரு, ஒவ்வொரு ராசி கட்டத்துக்கு மாறிட்டே இருப்பாரு. அதனால 10ஆம் இடத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு தொழில் எப்பவுமே கீழே அப்படிங்கிறது போகாது. ஒரு மாசம் கீழே இறங்கிச்சுன்னா அடுத்த மாசமே நீங்க என்ன செஞ்சுறீங்க, அடுத்த ரெட்டிப்பு பலன்களை கூட்டி கொடுக்கணும்னு சொல்லி என்ன செய்வீங்க, ஹார்ட் ஒர்க் போட்டுட்டே இருப்பீங்க. அதனால உங்களுக்கு லாபம்ங்கிறது வந்துகிட்டே இருக்கும். அது போக உங்களுக்கு என்ன திசா புத்தின்னு மட்டும் சொல்லிருங்க. குரு திசையா இருந்துச்சுன்னா ரொம்ப ரொம்ப அருமைங்க. கன்னி ராசியில யாருக்காவது குரு திசை நடக்குது அப்படின்னா தயவு செய்து சொல்லுங்க. கட்டாயம் ஒரு நல்ல அதிர்ஷ்டம், பெரிய லாபம், நல்ல காசு பணம்ங்கிறது அதிகமா வரப்போகுது. இந்த வருடத்துல உண்மையா சொல்றேங்க, 11ஆம் இடம்ங்கிறது மட்டும் கிடையாது. அது என்னன்னா 5ஆம் இடத்தையும் பாக்குது குரு. உங்களுக்கு 7 குடையவர் 5ஆம் இடத்தை. நினைச்ச காரியங்கள் எல்லாத்தையுமே சாதிக்கக்கூடிய அமைப்பு தான் இந்த வருடம் உங்களுக்கு இருக்கு. அந்த அளவுக்கு குருபலம் இருக்கு. அதே மாதிரியே ராகு கேது பயிற்சி உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கு. தொழில் மூலியமா நல்ல காசு பணம் வர்றது, நல்ல லாபம் சம்பாதிக்கிறது. அதே மாதிரி இறக்குமதி ஏற்றுமதி சார்ந்த தொழில்கள்லாம் ரொம்ப நல்ல பிரம்மாண்ட வளர்ச்சினே சொல்லலாம். அதே மாதிரி உற்பத்தி சார்ந்த தொழில்கள் அதுக்கும் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு. ஏன்னா சனியோடைய பார்வை இருக்கு. ஏற்கனவே தொழில் தொடங்கணும்னு நீங்க நினைச்சிட்டு இருப்பீங்க, ஆனா கடன் கிடைக்காது, அல்லது ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்றதுக்கு எதுவுமே இல்லாம இருக்கும். இப்ப சனியோடைய பார்வை உங்களுக்கு எங்க இருக்குன்னா 4ஆம் இடத்துக்கு இருக்கு. உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடத்துக்கு இருக்கு. அப்போ ஒரு நல்ல இடம் கிடைக்கும். அதே மாதிரி நல்ல பார்ட்னர் கிடைப்பாங்க. 5 குடையவர் 7ல. சோ உங்களுக்கு மனசுக்கு பிடிச்ச பார்ட்னர்ஸ் கிடைச்சிருவாங்க. நீங்க சொல்லக்கூடிய விஷயங்களை அப்படியே ஏத்துக்கிட்டு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு சில நண்பர்கள் உங்களுக்கு கட்டாயம் கிடைச்சிருவாங்க. நீங்க உழைப்ப மட்டும் போட்டா போதும், எல்லாமே உங்களுக்கு நல்ல அனுகூலமா இருக்கும். சனி சந்திரனை பார்க்கும்போது உழைப்ப போடணும். அதே மாதிரி எடுத்த ஃபர்ஸ்ட் அட்டம்ப்ட்லயே எல்லாமே சக்சஸ் ஆகும்னு எதிர்பார்க்க கூடாது. 4-5 தடவை போட்டு அதுக்கப்புறம் விடாமுயற்சியே விஸ்வரூப வெற்றி அப்படிங்கிறது இந்த வருடம் உங்களுக்கு தாரக மந்திரமா நீங்களே கட்டாயம் சொல்லிக்கணும். இதை நான் தனிப்பட்ட முறையில உங்களுக்கு நான் சொல்லணும்னு அவசியமே இல்லை. கன்னி ராசிக்காரங்களே எப்பவுமே இதைதான் சொல்லிட்டு இருப்பீங்க. ஏன்னா மற்ற ராசிகள் இந்த 12 ராசிகள்ல கன்னிராசி மட்டும்தான் சுயம்புன்னு சொல்லலாம். அதாவது உங்களுடைய ராசிக்கு அதிபதி யாருன்னா புதன். புதன் தாய் தந்தையர்னால கைவிடப்பட்ட கிரகம். சோ அதனால என்னன்னா தானா சுயம்பா கன்னிராசிக்காரங்க பொதுவா நீங்க எதுல சக்சஸ் பண்ணாலும் சரி, ஒரு உத்தியோகத்துல சக்சஸ் பண்ணியிருந்தாலும் சரி, அல்லது நீங்க தொழில் ரீதியா சக்சஸ் பண்ணியிருந்தாலும் உங்களுடைய சுய உழைப்புல தான் கட்டாயம் முன்னேறி மேல வந்திருப்பீங்களே தவிர மத்தவங்களுடைய உதவிகள் உங்களுக்கு இருந்திருக்கலாம். சின்ன சின்ன மாரல் சப்போர்ட்டா இருந்திருக்கலாம். அதுக்கு நான் ஓவரா சொல்லக்கூடாது. பட் ஆனா உங்களுடைய உழைப்புங்கிறது பெரிய லெவல்ல. சில பேர்லாம் சொல்லுவாங்களா, எனக்கு அப்பா ஆரம்பிச்ச ஃபவுண்டேஷன், அப்பா அதுல இருந்து நான் வெளில வந்துட்டேன், அம்மா தாத்தா இது மாதிரி, அது மாதிரிலாம் உங்களுக்கு பெரிய லெவல்ல இருக்காது. உங்களுக்கு ஃபேமிலி சப்போர்ட்ங்கிறது ரொம்ப குறைவு. உங்களுடைய சுய உழைப்பு, புத்திசாலித்தனம், ஹார்ட் ஒர்க், இதனால மட்டும்தான் நீங்க நிறைய முன்னேறி வந்திருப்பீங்க. இதனால மட்டும்தான் உங்களுக்கு வளர்ச்சி. இதை எப்பவுமே கையில பிடிச்சுக்கோங்க. அதே மாதிரி எவ்வளவு பெரிய பிரச்சனையா இருந்தாலும் சரி, அது பிசினஸ்லயா இருந்தாலும் சரி, உத்தியோகத்துல இருந்தாலும் சரி, கரெக்டா ஹேண்டில் பண்ணுவீங்க. இதை எப்பவுமே
புடிச்சுக்கோங்க. சனி வந்து இந்த என்னன்னா உங்களுக்கு எல்லா விஷயத்தையும் மந்தப்படுத்தி கொடுப்பாரு. அதுக்கு என்ன வழிபாடு பண்ணணும் அப்படின்னா, வியாழக்கிழமை வியாழக்கிழமை கால பைரவர் வழிபாடு பண்ணுங்க. வியாழக்கிழமை சனி ஹோரை வருது இல்லைங்களா, அந்த டைம் எடுத்துக்கிட்டு என்ன செய்யணும் அப்படின்னா, கால பைரவர் வழிபாடு பண்ணுங்க. ஏன் அப்படின்னா, சனி உங்களுக்கு குருவோட வீட்டுல இருக்காரு. சனியோடைய குரு யாரு அப்படின்னா கால பைரவர். அதனால கால பைரவர் வழிபாடு பண்ணுங்க. அதே மாதிரி சனிக்கிழமை சனிக்கிழமை ஆஞ்சநேயர் வழிபாடு பண்ணுங்க. இது ரெண்டுமே வந்து பாத்தீங்கன்னா நைட் டைம் பண்ணுங்க. சூரியன் மறைஞ்சதுக்கு அப்புறம் பண்ணினீங்கன்னா மிகச் சிறந்த பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும். தொழில நீங்க முன்னேறக்கூடிய காலகட்டம் தான் இது. அதனால எந்தவித உங்களுக்கு வந்து தீமைகளும் கிடையாது, கெடுபலன்களும் கிடையாது. நல்ல தொழில் ஆரம்பிக்கிறதுக்கு இது ரொம்ப ரொம்ப சூப்பரான டைம். ஆனா உங்களுடைய ஜாதகத்துல சுய ஜாதகத்துல தொழில் ஆரம்பிக்கலாமாங்கிறத பாத்துக்கங்க. நீங்க என்ன ராசி என்ன லக்னங்கிறதெல்லாம் பார்த்துக்கிட்டு தொழில் ஸ்தான அதிபதி 10ஆம் அதிபதி இதெல்லாம் தொழில் காரகன்லாம் எப்படி இருக்காருன்னு பார்த்துக்கிட்டு செயல்படுங்க. ஆனா தொழிலுக்கு பொதுவான ஜென்ரலான பலன்கள் கன்னி ராசிக்கு இந்த வருடம் தொழில் ஆரம்பிக்கலாம். கண்டச்சனி அப்படிங்கிறது பெருசா உங்களுக்கு வேலை செய்யாது. எல்லா விஷயத்திலயும் கவனமா இருக்கணும். வண்டி வாகனங்களை போகும்போது ரொம்ப கவனமா இருக்கணும். உத்தியோகத்துல இருக்கவங்களுக்கு எல்லாம் ரொம்ப ரொம்ப சூப்பர். திடீர்னு ஒரு பதவி கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. நீங்க உங்களுடைய இது வந்து என்னன்னா, உங்களுக்கு வந்து நீங்க செஞ்சு உங்களுடைய ஒர்க்கை நீங்க போட்டுட்டே இருப்பீங்க. நீங்க எதிர்பார்த்திருக்கவே மாட்டீங்க. திடீர்னு ஒரு அமைப்பு வந்துரும் உங்களுக்கு. திடீர்னு ஒரு அமைப்பு வந்துரும். சேலரி இன்கிரிமெண்ட் கிடைக்கும். நல்ல பொசிஷன்ல போய் உட்கார்றது, ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும். உங்களுடைய இதுலயே வந்து பாத்தீங்கன்னா ஹையர் போஸ்ட்டுக்கு போறது, சாதாரணமா ஒரு சூப்பர்வைசரா இருந்தா மேனேஜர், மேனேஜரா இருந்தா ஜெனரல் மேனேஜர், அந்த மாதிரி நல்ல காசு பணம் சம்பாதிக்கக்கூடியது, ஓனா செல்ஃபா ஸ்டார்ட் பண்றது, ஃப்ரீலான்சிங் ஸ்டார்ட் பண்றது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் உங்களுக்கு நல்ல கை கொடுக்கக்கூடியதுதான் இது. ராசியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு படிச்சு முடிச்சோன்னு வேலை தேடிட்டே இருந்திருப்பீங்களா, இந்த வந்து 2026 தமிழ் புத்தாண்டு பிறக்குது இல்ல, பிறந்த உடனே ஒரே மாசத்துல உங்களுக்கு வேலை கிடைக்க போகுது. ஏன் அப்படின்னா சனி உங்களுக்கு திக்பலமா இருக்காரு. 6 குடையவர் அவரு தான். 6 குடைவர் அவரா இருக்கனால ஆஞ்சநேய வழிபாடு காலபைரவர் வழிபாடு பண்ணிக்கங்க. உங்களுடைய நட்சத்திரம் என்ன நட்சத்திரம்னு சொல்லுங்க. உத்திர நட்சத்திரமா அல்லது அஸ்த நட்சத்திரமா சித்திரை நட்சத்திரமான்னு சொல்லுங்க. இந்த நட்சத்திரம் என்னைக்கு வருது அப்படின்னா அன்னைக்கு போய் என்ன செய்யணும், பொங்கல், அதாவது வந்து வெள்ளை கலர்ல பொங்கல் வந்து பால் பொங்கல் இருக்குல்ல, அதை இது பண்ணி தானம் கொடுங்க. அஸ்த நட்சத்திரமா இருந்துச்சு அப்படின்னா திங்கக்கிழமை பண்ணுங்க. சரிங்களா? அதே மாதிரி உத்திர நட்சத்திரமா இருந்தா ஞாயிற்றுக்கிழமை பண்ணுங்க. சித்திரை நட்சத்திரமா இருந்தா செவ்வாய்க்கிழமை பண்ணுங்க. இது வந்து என்னன்னா ஜஸ்ட் ஒரு ஸ்வீட் பொங்கல் கொஞ்சமா எடுத்துட்டு போங்க. ஒரு 4 பேத்துக்கு கொடுத்துருங்க. கோவில் பக்கத்துல இருக்கக்கூடிய விநாயகரையோ அல்லது அம்மனையோ வேண்டிக்கிட்டு இதை கொடுத்துட்டு வாங்க. இதுக்கு பேரும் அன்னதானம் தான். நீங்க அன்னதானம்னா பெரிய அண்டா குண்டால செய்யணும் அவசியம் இல்லை. இதுக்கு பேரும் அன்னதானம் தான். இதை வந்து என்ன செய்யுங்க அப்படின்னா கொண்டு போய் கொடுத்துட்டு வாங்க. கட்டாயம் இந்த அன்னதானத்துக்கு ஒரு பவர் இருக்குங்க. சனி சந்திரனை பார்க்கும்போது அன்னதானம் பண்ணணும்னா நமக்கு ஈஸியா வேலை கிடைச்சிரும். வேலையில இருக்கக்கூடிய சிக்கல்களும் போயிடும். அதனால வேலை கிடைக்கணும்னு இந்த பரிகாரம் செய்யுங்க. ஒரு நல்ல ஜாப்ல போய் உட்கார்றதுக்கு உண்டான அமைப்பு இருக்கு. பதவி ஸ்தானத்தை வந்து என்ன பண்ணுது, உங்களுக்கு சனி பாக்குறாரு. அதனால அமைப்பு. அதே மாதிரி 5ஆம் இடத்துக்கு வரக்கூடிய ராகுவும் சரி, 11ஆம் இடத்துக்கு வரக்கூடிய கேதுவும் சரி, கட்டாயம் நீங்க விரும்பக்கூடிய துறையிலே ஒரு நல்ல வேலை அப்படிங்கிறது கிடைச்சிரும். திருமணம் சம்பந்தப்பட்டது 7ஆம் இடத்துல சனி இருக்காரு. இந்த டைம்ல திருமணம் பண்ணலாமான்னா தாராளமா பண்ணலாம். ஜூன் மாசத்துக்கு அப்புறம் வந்து சனி மட்டும் கிடையாது, குருவோடைய பார்வையும் 7ஆம் இடத்துக்கு வருது. 5 கூடையர் 7ல போய் திக்பலம் பெற்றிருக்காரு. விரும்பின நபரையே, மனதுக்கு பிடித்த நபரையே, விரும்பின நபரையே திருமணம் பண்றதுக்கு உண்டான அமைப்பு இருக்கு. குரு பாக்குறதுனால காதலித்தவர்களை பெற்றோர்களுடைய ஆசீர்வாதம் மூலமாவே, பெற்றோர்களுடைய சம்மதத்து மூலமாவே கைப்பிடிக்கக்கூடிய அமைப்புகள் இருக்கு. காதல் ரீதியா இருக்கக்கூடிய பிரச்சனைகளும் மாறும். பிரிந்தவர்கள் ஒன்று சேரக்கூடிய அமைப்புகள் இருக்கு. கலத்தரம் அப்படிங்கக்கூடியது, திருமணம் சொல்லக்கூடிய இது வந்து இந்த வருடம் வந்து உங்களுக்கு பரிபூரணமா 100க்கு 200 300% நல்லா இருக்கு. ஏன்னா அங்க சனியும் இருக்காரு, குரு பலமும் இருக்கு. அதனால நல்ல அமைப்புகள் இந்த வருடம் வந்து திருமணத்துக்கு உண்டான உடனடியா எடுத்துட்டீங்கன்னா கட்டாயம் திருமணத்துல இருக்கும். புத்திர பாக்கியமும் கிடைக்கும். 5ஆம் இடத்துல வரக்கூடிய ராகு, கன்னி ராசியில இருக்கக்கூடியவங்க கல்யாணம் ஆகி ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு, எனக்கு வந்து புத்திர பாக்கியம் இல்லை அப்படின்னா ஒரு தடவை குலதெய்வம் இது புரட்டாசி மாசம் வரக்கூடிய புரட்டாசி மாசம் குலதெய்வ வழிபாடு பண்ணி குலதெய்வத்துக்கு அபிஷேகம் ஆராதனை எல்லாம் பண்ணிட்டு வாங்க. உங்களுக்கு அடுத்தது ராகு கேது வருது இல்லைங்களா, அது வந்து கட்டாயம் அந்த ராகு கேது பயிற்சியில உங்களுக்கு புத்திர பாக்கியம்ங்கிறது இருக்குது. முக்கியமா புற்று வழிபாடு பண்ணும்போது எவ்வளவு பெரிய சர்ப்பதோஷமா இருந்தாலும் சரி, எவ்வளவு பெரிய புத்திர தோஷமா இருந்தாலும் சரி, கட்டாயம் புத்திர தோஷம் எல்லாம் நீங்கிரும்.
இந்த குரு பயிற்சியும் சரி, உங்களுக்கு ராகு கேது பயிற்சியும் சரி, புத்திர லாபத்தை கொடுக்குது, சந்தான விருத்தியை கொடுக்குது. அதனால சுபங்கள் தான் உங்களுக்கு. அதனால அது ஏதாவது ப்ராப்ளம் இருக்கு, ஆல்ரெடி ட்ரீட்மெண்ட் போயிட்டு இருக்கேன் அப்படின்னா இந்த ஐவிஎஃப்க்கும் சக்சஸ் பண்றதெல்லாம் இந்த இதுதான். ஏன்னா ராகு வந்து 5ஆம் இடத்துக்கு வரும்போது இந்த செயற்கை கருத்தரிப்புன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த அமைப்புல சக்சஸ் பண்ணி கொடுத்துரும். அதனால இதுக்கு நீங்க ட்ரை பண்ணலாம். ஆஃப்டர் டிசம்பருக்கு அப்புறம் இதை நீங்க ட்ரை பண்ணுங்க, கட்டாயம் உங்களுக்கு சக்சஸா கொடுத்துரும். இப்போ இது படிக்கக்கூடிய நபர்களுக்கு, கன்னி ராசியில இருக்கக்கூடிய படிக்கக்கூடியவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா 4ஆம் இடத்தை சனிதான் பாக்குது, குரு பார்க்கல. அப்ப என்ன ஆகும் அப்படின்னா, நீங்க எடுக்கக்கூடிய விஷயங்கள்லாம் வந்து மறதிகள் அதிகமாகும். அப்படி இல்லைன்னா சோம்பேறித்தனம், நாளைக்கு படிச்சுக்கலாம், நான் நாளைக்கு இதை பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அப்படி இல்லைன்னா மறதிகள் அதிகமாகும். புக் எடுத்தாலே தூக்கம் வருது, புக் எடுத்தாலே வேற வேலை வருது, படிச்சுட்டே வேலை பார்த்துட்டு இருப்பீங்களா, அவங்களுக்குலாம் வந்து நீங்க நினைச்ச ரிசல்ட் எதிர்பார்க்க முடியாது. அதனால படிக்கணும்னா அதுக்குன்னு ஒரு டைமை ஒதுக்கி கட்டாயம் நீங்க நினைச்சதை படிக்கணும். ஆஞ்சநேயர் வழிபாடு பண்ணுங்க, ஹயக்ரீவர் வழிபாடு பண்ணுங்க, சரஸ்வதி வழிபாடு பண்ணுங்க. இது எல்லாம் என்னன்னா அதிகமான ஞாபக சக்தியை உங்களுக்கு கொடுக்கும், மைண்ட் நல்ல ஷார்ப்பா இருக்கும். அந்த மாதிரி அமைப்புகளை கொடுத்துரும். 4ஆம் இடத்துக்கு சனியோடைய பார்வை இருக்கனால மந்தகதியை கொடுக்குங்க, படிக்கிறதுக்கே ஆர்வம் வராம தன்மை கொடுக்கும். பேரண்ட்ஸ் எல்லாம் என்ன செய்யணும், மோட்டிவேட் பண்ணி குழந்தைங்களை படிக்க வைக்கணும். கன்னிராசியில் இருக்கக்கூடிய குழந்தைகளை பேரண்ட்ஸ் என்ன செய்யணும், மோட்டிவேட் பண்ணி படிக்க வைக்கணும். அதனால தயவு செய்து படிக்க வைங்க, மோட்டிவேட்டடா பேசுங்க, அவங்களுக்கு வந்து பாசிட்டிவா பேசுங்க. பொதுவா கன்னிராசிக்காரங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா படிச்சு நீங்க வந்து பெரிய லெவல்ல உத்தியோகம் போறீங்களோ இல்லையோ, நல்ல வாழ்க்கை கல்வியை கத்துக்குவீங்க. அதனால பிராக்டிக்கலா திங்க் பண்ணுங்க. உங்களுடைய ராசியில புதன் வந்து உச்சமாகக்கூடிய தன்மை இருக்கு. புதன் வந்து உங்க ராசிக்கு அதிபதியாவும் இருக்காரு, அதே ராசியில உச்சமும் ஆகுறாரு. பொதுவாவே நீங்க என்னன்னா மக்கப் பண்ணி எழுத மாட்டீங்க, மத்தவங்கள காவி பண்ண மாட்டீங்க. ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கிட்டு ஆட்டோமேட்டிக்காவே அதோடைய தியரி என்னவோ, அதோடைய சாராம்சம் என்னமோ அதை நீங்க ஓனாதான் எழுதுவீங்க. நல்ல இன்டெலிஜென்ட்டான குழந்தைகள் தான். ஆனாலும் இந்த காலகட்டத்துல ரொம்ப ஸ்திரத்தை எடுத்து டார்கெட் வந்து நீங்களா உணர்ந்து படிச்சா மட்டும்தான் அடுத்தடுத்த லெவலுக்கு போக முடியும். உயர்கல்விக்கு போறதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா உங்களோட ஜாதக ரீதியா நல்லா கலந்து ஆலோசிச்சுட்டு நல்ல கோர்ஸா எடுங்க. அதுதான் உங்களுடைய வாழ்க்கைய தீர்மானிக்கக்கூடிய ஒரு இதா இருக்கு. ஆனா படிக்கக்கூடிய குழந்தைங்களுக்கு நல்ல அமைப்புகளும் இருக்கு. ஏன்னா குருபலம் நல்லா இருக்கு, கல்வி ஸ்தானம் நல்லா இல்லைனாலும் குருபலம் நல்லா இருக்கும் போது எப்படியாவது தெய்வத்துடைய அனுகிரகத்தினாலும் ஆசையினாலுமே உங்களுக்கு நன்மைகள் தான் நடக்கும். வேலை உத்தியோகம் தேடிட்டு இருக்கவங்களுக்கு ஆல்ரெடி சொல்லியாச்சு, கட்டாயம் ஒரு நல்ல வேலை கிடைச்சிரும், நீங்க கவலையே படாதீங்க. பெண்களை பொறுத்த வரைக்கும் கன்னிராசியில இருக்கவங்களுக்கு ரொம்ப ரொம்ப அதிர்ஷ்டங்க. ஐஸ்வர்ய பிராப்தம் அப்படிங்கிறது வந்து கன்னிராசியில இருக்கக்கூடிய பெண்களுக்கு தான் இந்த வருடம். ஏன் அப்படின்னா 5ஆம் இடத்துல ராகு வருது, சனி உங்களுடைய ராசியை பாக்குறாரு, குருபலமும் நல்லா இருக்கு, கேதுவும் நல்லா இருக்காரு, எல்லா கிரகமுமே நல்லா இருக்கு, நல்ல பொசிஷன்ல எல்லா கிரகமும் இருக்கனால நீங்க நினைச்ச விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு நடக்க போகுது. விரும்பிய அனைத்தும் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்கள் இருக்குல்ல, இது வரைக்கும் என்ன விஷயங்கள் உங்களுக்கு நடக்கலையோ அதெல்லாம் எழுதி வச்சுக்கோங்க. இந்த வருஷம் அதுக்கு உண்டான முயற்சி போட்டுருங்க. நீங்க எழுதி வச்சா அது நடக்கும்லாம் இல்ல, எழுதி வச்சா அதுக்காக முயற்சி பண்ணுங்க, கட்டாயம் நடக்கும். கன்னிராசிக்கு மட்டும் பெண்களா இருந்தாலும் சரி, ஆண்களா இருந்தாலும் சரி, விதிவிலக்கு கிடையாது. எந்த ஒரு விஷயத்தையும் முயற்சி பண்ணணும், அப்பதான் அது உங்களுக்கு சக்சஸ் ஆகும். ஆனா இந்த வருஷம் ரொம்ப சக்சஸ் ஆக போகுது. நீங்க நினைச்ச விஷயங்கள், அதாவது ஒரு வீடு வாங்கணும்னு நீங்க நினைச்சிருப்பீங்க, அது கட்டாயம் நடக்கும். புதுசா ஒரு ஸ்டார்ட் அப் பண்ணணும், சின்னதா வந்து நம்ம ஒரு விஷயத்த ரொம்ப சிம்பிளா செய்யலாம், இல்ல ஆன்லைன்ல வந்து ஒரு விஷயத்த ஒரு ப்ராடக்ட வந்து விற்கலாம் நீங்க நினைச்சிருப்பீங்க, வீட்டுல இருந்துட்டே வேலை பார்க்கணும்னு நினைச்சிருப்பீங்க, இது எல்லாமே சக்சஸ் ஆகுங்க. இவ்வளவு நாள் வந்து உங்க ஃபேமிலியில வந்து சப்போர்ட் இல்லாம இருந்தா கூட இந்த டைம்ல வந்து உங்களுக்கு சப்போர்ட்டிவா இருப்பாங்க. நீங்களும் ஏர்னிங்ஸ் பண்ணணும்னு நினைச்சிட்டு இருக்கவங்களுக்குலாம் இது சூப்பரான பொற்காலம்ங்க. ஜாக்பாட் அப்படிங்கிறது வந்து கன்னிராசிக்கு தான். அதனால தயவு செய்து நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அதை வந்து உங்க குடும்பத்திட்ட சொல்லுங்க, சப்போர்ட் பண்ணுவாங்க, தாராளமா செய்யலாம். உத்தியோகம் கிடைக்கும். இவ்வளவு நாளா உங்களுக்கு வேலைக்கு அனுப்ப மாட்டேன்னு சொல்லிட்டு இருப்பாங்க, இப்ப இந்த டைம் நீங்க போயிட்டு வாங்கன்னு சொல்லுவாங்க. உங்க ஹஸ்பண்டா இருந்தாலும் சரி, பேரண்ட்ஸா இருந்தாலும் சரி, எல்லாத்துக்குமே நல்லா இருக்கு. திருமணம் நல்லா இருக்கு, காதல் நல்லா இருக்கு. நீங்க சம்பாதிக்கணும். மெயினா கன்னிராசியில நான் ஒரே ஒரு விஷயம் சொல்லி கொடுக்குறேன், உங்களுக்கு ஹஸ்பண்ட் அப்படிங்கிறத காட்டிலும் உங்களுடைய உத்தியோகம் தான் முதல் கணவர் நீங்க வச்சுக்கணும். நீங்க பார்க்கக்கூடிய வேலை, தொழில், பிசினஸ் இதுதான் உங்களுக்கு முதல் கணவர்னு வச்சுக்கிட்டு வரக்கூடியவங்க 2வது கணவர் அப்படிங்கிற மைண்ட் செட்டப்பை எப்பவுமே மைண்ட்ல ஏத்திக்கிட்டீங்க அப்படின்னா எந்த நாளும் சரிங்க, உங்களுக்கு மன வாழ்க்கையில பிரச்சனையே வராது. ஏன் அப்படின்னா 7ஆம் இடம் பாதகமா இருக்கு. உங்களுடைய ராசி அதிபதி தான் தொழில் ஸ்தானத்துக்கு அதிபதியா இருக்காரு. அப்பனா இயற்கையாவே ஜாதக ரீதியா வந்து ஜோதிட ரீதியா என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா, கன்னிராசியில இருக்கக்கூடிய பெண்கள் எல்லாமே
சம்பாத்தியம், அதாவது நீங்க பொருளாதாரம், நீங்க தற்சார்பு பொருளாதாரம் உடைய நபர்களா இருந்தா மட்டும்தான் என்ன செய்ய முடியும், வாழ்க்கையில எந்தவித மேரேஜ் லைஃப்ல எந்தவித பிரச்சனையும் இல்லாம போக முடியும்னு சொல்லப்பட்டிருக்கு. சோ அதனால நீங்க உத்தியோக ரீதியா பிரிஞ்சிருந்தாலும் அதுதான் நல்லதுன்னு நீங்க ஏத்துக்கங்க. அந்த சில இது வந்து பாத்தீங்கன்னா ஏக்கங்கள் இருக்கும், நம்ம குடும்பத்தோட சேர்ந்து வாழ முடியலன்னு. இதெல்லாம் சாதாரணமான விஷயம் அப்படின்னு ஏத்துக்கிட்டீங்கன்னா ரொம்ப சந்தோஷமாயிருவீங்க. 7ஆம் இடம் பாதகமாக இருக்கனால உங்களுக்கு கணவர் கூட, இப்ப 7ஆம் இடம் பாதகம், சனி அங்க வந்திருக்கனால வாக்குவாதங்களும் அவ்வப்போது நடக்கும். ஆனா அது பெரிய லெவல்ல சண்டை போட்டு பிரியிற அளவுக்கு வராது. குருபலம் இருக்கனால எந்தவித பிரச்சனையும் கிடையாது. பிரிந்தவர்கள்லாம் சேர்றதுக்கு உண்டான அமைப்பு இருக்கு. ஆணா இருந்தாலும் சரி, பெண்ணா இருந்தாலும் சரி, குருபலம் இருக்கனால பிரிந்தவர்கள் சேரக்கூடிய அமைப்புகள் இருக்கு. அதனால இந்த டைம் நீங்க ஏதாவது ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா ஸ்டார்ட் பண்ணிக்கங்க. சக்சஸ் ஆவீங்க. வீடு கட்டக்கூடிய அமைப்பு, வாகனம் வாங்கக்கூடிய அமைப்புகள்லாம் இருக்கு. பொதுவா கன்னிராசிக்கு நீண்ட தூர பிரயாணம் பண்ணி ஒரு ஊருக்கு போய் டிராவல் பண்றது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பிடிக்கும். அதெல்லாம் அமைப்புகள் இருக்கு. அதனால இந்த டைமை கரெக்டா யூஸ் பண்ணிக்கங்க. குரு 3ஆம் இடத்தை பாக்குறதுனால, 11ல இருந்து 3ஆம் இடத்தை பாக்குறதுனால பாக பிரிவினை, பூர்வீக இடம் 5ஆம் இடத்தையும் குரு பாக்குறதுனால பூர்வீகத்துல சொந்தமான இடங்கள் அது உங்களுக்கு பாக பிரிவினை ஆகி தன்னால உங்க ஷேர் வந்து சேர்றதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்கு. 7ஆம் இடத்தை பாக்குறதுனால பார்ட்னர் வழி ஆதாயங்கள் உங்களுக்கு இருக்குது. அதே மாதிரி ரொம்ப நாளா ஒரு டீலிங் முடியல அப்படின்னு நீங்க நினைச்சிட்டு இருந்தீங்க அப்படின்னா இந்த வழிபாடுகளை பண்ணிக்கங்க, பிரார்த்தனைகளை பண்ணிக்கங்க, குலதெய்வ வழிபாடுகள் பண்ணிக்கங்க, இஷ்டதெய்வ வழிபாடு பண்ணிக்கங்க. 11ஆம் இடம் ஜூன் மாசத்துக்கு அப்புறம் அந்த விஷயத்த மறுபடியும் எடுத்து ட்ரை பண்ணீங்கன்னா சக்சஸ் ஆகும். ஒரு லேண்டை விற்கணும்னு நினைச்சிருப்பீங்க, ஆனா சக்சஸ் ஆகாம இருந்திருக்கும். இந்த டீல் முடிஞ்சா நமக்கு ஒரு பெரிய அமௌண்ட் வரும் அப்படின்னு நீங்க நினைச்சிட்டு இருந்திருப்பீங்க, அது அப்படியே விட்டுருப்பீங்க. ஆனா இந்த ஜூனுக்கு அப்புறம் ட்ரை பண்ணுங்க. ஏன்னா 11ஆம் இடத்துக்கு குரு வராரு. எல்லாத்தையும் சக்சஸ் பண்ணிட முடியும். மிகப்பெரிய லெவல்ல பிரம்மாண்ட வளர்ச்சி, ஐஸ்வர்ய பிராப்தம் இருக்கு. சகல விதமான சௌபாக்கியங்களும் உங்களுக்கு கிடைக்க போகுது. நல்ல அனுகூலமான ஒரு சூழ்நிலைகள் தான் எப்பவுமே உங்களுக்கு இருக்குது. ஜூனுக்கு அப்புறம் வந்து உங்களுடைய காட்டுல மழை, அந்த அளவுக்கு பணத்தை வாரி கொட்டி கொடுக்க போறாரு குருவும் கேதுவும் சேர்ந்து. 5ஆம் இடத்துங்கிறதுனால மகாலட்சுமி வழிபாடு பண்ணுங்க. ராகு வரக்கூடிய டைம்ல திடீர்னு ஒரு அதிர்ஷ்டத்தை கொடுத்துருவாரு. 5ஆம் இடத்து ராகு வந்து திடீர்னு ஒரு ஐஸ்வர்ய பிராப்தத்தை கட்டாயம் கொடுத்துருவாரு. மனதுக்கு பிடித்த அத்தனை விஷயங்களுமே வந்து ஒரு ஒரு செகண்ட்ல உங்களுக்கு அப்படியே டக்கு டக்குன்னு நடந்துரும். மேஜிக் அப்படின்னா இந்த வருடம் வந்து பாத்தீங்கன்னா நீங்களே உங்களுக்குள்ள கண்ணாடி பார்த்து சொல்லிக்குவீங்க, என்ன நம்ம லைஃப் மேஜிக் மாதிரி மாறிடுச்சு அப்படின்னு சந்தோஷமா சொல்லி பார்த்துக்கீங்க. அந்த லெவல்ல உங்களுக்கு நல்ல நன்மைகள்லாம் இருக்கு. நீங்க எந்தவித கவலையும் பட வேண்டாம்ங்க. கலைத்துறை சார்ந்தவங்களுக்கு நல்ல வளர்ச்சி, பிரம்மாண்ட வளர்ச்சி அப்படின்னு தான் சொல்லலாம். நீங்க என்னென்ன விஷயங்கள்லாம் சாதிக்கணும், என்னென்ன விஷயங்கள்லாம் விருப்பமோ அது அத்தனையுமே நிறைவேறும். நல்ல அங்கீகாரம் கிடைக்கும். மக்கள் கிட்ட ஈஸியா போய் ரீச் ஆவீங்க. சனி சந்திரனை எப்பெல்லாம் பார்க்குதோ அந்த டைம் ஈஸியா போய் ரீச் ஆக முடியும். அந்த லெவல்ல அமைப்புகள் இருக்கு. பொதுவான அமைப்புகள் தான் இது. உயரிய விருதுகள் கிடைக்கும் உங்களுக்கு. பத்மபூஷன் இந்த மாதிரி கலைத்துறை சார்ந்த விருதுகள்லாம் உங்களுக்கு கிடைக்கும். வெளிநாடுகளுக்கு சென்று என்ன செய்வீங்க, நீங்க உங்களுடைய ப்ரோக்ராம்ஸை நடத்துவீங்க. நிறைய ப்ரோக்ராம்ஸ்க்கு புக் ஆகும். காசு பணம் சம்பாதிப்பீங்க. மிகப்பெரிய லெவல்ல ஃப்ரேம் ஆவீங்க. பிரபலியம் அப்படிங்கக்கூடிய விஷயம் மிகப்பெரிய லெவல்ல நடந்துரும் உங்களுக்கு. உங்களுக்குன்னு ஒரு மீடியா ஃப்ரேமை செட் பண்ணிக்கக்கூடிய அமைப்பு, உங்களுக்கு ஒரு செட் ஆஃப் பீப்புள் ஆடியன்ஸ் வந்து ஒரு பெரிய லெவல்ல கிரியேட் ஆயிருவாங்க. அதெல்லாம் வந்து பெரிய லெவல்ல மக்களை ஈஸியா சென்றடையக்கூடிய வாய்ப்புகள்லாம் இருக்கு. நல்ல காசு பணம் சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. இந்த டைமை கரெக்டா யூஸ் பண்ணிக்கோங்க. அரசாங்கத்துறையில இருக்கவங்களுக்கு எல்லாம் வந்து லஞ்ச லாவணியங்களை ஈடுபடும் போது மட்டும் ரொம்ப கவனமாக இருங்க. மத்தபடி எல்லா விஷயமும் நல்லா இருக்கு. உயர் அதிகாரிகளுடைய பாராட்டுகள் கிடைக்கும். ஒர்க் ப்ரெஷர் கொஞ்சம் கம்மியாகும். ஆனாலும் ஒரு நல்ல அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது உண்டு உங்களுக்கு. ஒர்க் ரீதியான திடீர்னு ஒரு பெரிய மனிதர்களுடைய சப்போர்ட் கிடைக்கும். அது மூலியமா ஒரு லிங்க் ஏற்படும். காசு பணம் சம்பாதிக்கிறதுக்கு பல வழிகள் உருவாகும். அது மூலியமா நீங்க எக்ஸ்ட்ராவா வந்து சம்பாதிக்கிறதுக்கு உண்டான அமைப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். ப்ரொமோஷன் கிடைக்கும். திடீர் அதிர்ஷ்டம், ராகு கொடுக்கக்கூடிய அதிர்ஷ்டம் எப்படி தெரியுமா கொடுக்கும், நீங்க உங்களுக்கு வந்து சனி வந்து 7ல இருந்து 4ஆம் இடத்தை பாக்குது. ஒரு ப்ரொமோஷன்ங்கிறது உண்டு, ஒரு பதவி அப்படிங்கிறது உண்டு. நீங்க கிரகங்களை, நான் வந்து 5வது என்னுடைய நேம் லிஸ்ட்ல ப்ரொமோஷனே இல்ல, நான் 4ஆவதோ 5ஆவதா இருக்கேன், எனக்கு எப்படி ப்ரொமோஷன் கிடைக்கும், எனக்கு முன்னாடி சீனியர் வந்து 3 பேர் இருக்காங்க, இன்னும் எனக்கு 4-5 வருஷம் ஆயிரும் நீங்க நினைப்பீங்க. கிரகம் நினைச்சா அப்படிங்கிற ஒரு செகண்ட்ல கொடுத்துரும். எப்படின்னா, ஒருத்தர் ஃபர்ஸ்ட் பேனல்ல இருக்கிற ஒரு நேம்ல வந்து பேனல்ல ஃபர்ஸ்ட் இருக்கிறவரு ஒண்ணு டெத் ஆகலாம், இல்லைன்னா ஒரு அலிகேஷன்ல போயிடலாம். 2வது இன்னொருத்தர் வேற பக்கம் டிரான்ஸ்பர் ஆகி அவருக்கு ஏதாவது பிரச்சனைகள் இருக்கலாம். 3வது பேரும் ஏதாவது ஒரு பிரச்சனையாகி
ஆக்சிடென்ட் ஆகுறதோ இல்ல திடீர்னு ஒரு டெத் ஆயிடலாம். 4ஆவதா நீங்க இருந்தீங்கன்னா டக்குன்னு கிடைச்சிரும். எப்படி ஒரு இது பாருங்களேன். திடீர்னு ஒருத்தங்க லஞ்சம் வாங்கி மாட்டுவாங்க, ஒருத்தங்க இறந்துருவாங்க, ஒருத்தங்க டைம் முடிஞ்சு போயிரும். இந்த மாதிரிலாம் மாறி 4ஆவதா வரும். இதுதான் விபரீத ராஜயோகம். ராகு அததான் செய்வாரு. நீங்க நம்பவே மாட்டீங்க. எனக்கே தெரியலையே. நான் லிஸ்ட்ல 3வது 4வது பேர்ல இருக்கேன். எப்படி வந்துச்சுன்னு என்னால நம்பவே முடியல. நான் அந்த அளவுக்கு உங்களுக்கு அமைப்பு இருக்கு. அதனால நீங்க அதிர்ஷ்டம் தான் உங்களுக்கு. நல்ல அதிர்ஷ்டம். அதே மாதிரி மாற்றங்கள் இருக்கு. குருபலம் ரொம்ப அற்புதமா இருக்கனால நிறைய மாற்றங்கள் இருக்கு. இன்வெஸ்ட்மெண்ட் நல்லா பண்ணுவீங்க. அரசியல்வாதிகளுக்கு இது ரொம்ப சூப்பரான டைம். கன்னி ராசியில இருக்கவங்க நல்ல சாதனை பண்ணக்கூடிய டைம். உங்களுக்கு ஒரு விஷயம் இப்ப கிடைக்குது அப்படின்னா மிகப்பெரிய லெவல்ல பிரம்மாண்ட வளர்ச்சி தான். ஆனா உங்களுக்கு கிடைக்குமா அப்படிங்கிறத பாத்துக்கோங்க. பொதுவாவே வந்து பாத்தீங்கன்னா சனி தசை நடந்துச்சு, கன்னிராசில இருக்கவங்களுக்கு சனி திசையும் குரு திசையும் நடந்துச்சுன்னா வெற்றி அப்படிங்கிறது எழுதி நான் கொடுப்பேன். அந்த மாதிரி இருக்கு. வேற என்ன திசை இருக்கு அப்படிங்கிறத சொல்லுங்க, நான் அதுக்கு பரிகாரங்கள் சொல்றேன். பொதுவாவே உங்களுக்கு பரிகாரங்கள் பண்ணிக்கிட்டீங்கன்னா வெற்றி அப்படிங்கிறது ரொம்ப ஈஸியா கிடைக்கும். அந்த வெற்றியை பிரம்மாண்ட வெற்றிப்படுத்தி காமிக்கலாம். கட்சிகளுடைய சப்போர்ட் இருக்கும். நிறைய காசு பணம் சம்பாதிக்கிற மாதிரி இருக்கும். மக்கள் கிட்ட ஈஸியா ரீச் ஆவீங்க. உங்களுக்கு ஜனவசியம் அப்படிங்கக்கூடிய ஒரு விஷயம் இந்த வாட்டி கிடைச்சிரும். பொதுவா கன்னிராசிக்கு அரசியல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல வெற்றி, அரசியல்வாதிகளுக்கு வெற்றி வாய்ப்பு தான் இருக்குது. நிறைய காசு பணம் சம்பாதிக்கக்கூடிய அமைப்புகள் இதுல இருக்கு. கட்சி தலைமையிடம் உங்களுக்குன்னு ஒரு பொறுப்பு கொடுப்பாங்க. அதை சக்சஸ் பண்ணி முடிப்பீங்க. நல்ல பேரும் புகழும் வாங்கி மிகப்பெரிய லெவல்ல வளர்ச்சி இருக்கு. பொதுவா கன்னிராசிக்கு வந்து நல்ல அற்புதமான பலன்கள் இருக்கு. நீண்ட தூர பிரயாணம் பண்ணி வெளிநாடுகளுக்கு வெளிமாநிலங்களுக்கு செல்லக்கூடியது, புனித யாத்திரைகள் செல்லக்கூடியது, அதே மாதிரி குருபலம் இருக்கனால குருவோடைய ஆசீர்வாதங்கள் வாங்குறது, புனித நதிகள்ல நீராடுறது, இந்த மாதிரி அமைப்புகள் இருக்கு. படிக்கிறதுக்காக வெளியூர் வெளிமாநில பிரயாணங்கள்லாம் இருக்குது. நீங்க நினைச்ச விஷயங்கள் எதுவா இருந்தாலும் சரி, உங்களுக்கு பிடிச்ச விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் சரி, இது எல்லாமே சக்சஸ் பண்ணிக்கிறதுக்கூடிய அமைப்புகள் இருக்கு. கணவன் மனைவி தேக ஆரோக்கியத்துல கவனமா இருக்கணும். வண்டி வாகனங்கள்ல போகும்போது ரொம்ப கவனமாக இருக்கணும். கன்னிராசிக்கு நல்ல நிறைய நன்மையான பலன்கள் தான். நல்ல அதிர்ஷ்டம், சௌபாக்கியம், லாபங்கள் இது எல்லாமே இருக்கு. இதுல ஏதாவது சந்தேகங்கள் இருக்கு அப்படின்னா கமெண்ட்ஸ்ல கேளுங்க. கட்டாயம் நான் ஆன்சர் பண்றேன். நம்மளுடைய சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம். ஞானானந்தமயம் தேவம் நிர்மலஸ்படிகாகிருதிம் ஆதாரம் சர்வ வித்யானாம் ஹயக்ரீவம் உபாஸ்மகே. நேயர்கள் அனைவருக்கும் அஸ்ட்ரோகே செய்யுங்கள் பணிவான நமஸ்காரங்கள். பராபவ வருஷம் 14/4/2026 இது வந்து தமிழ் வருஷங்களில் பார்த்தாலேயானால் 60 வருஷங்களில் 40வது வருஷமாக வருது. விஸ்வாவசு வருஷம் அப்படின்றதுக்கு அடுத்ததாக பராபவ வருஷம் வருது. இந்த வருஷத்தினுடைய ராஜா அப்படின்னு பார்த்தோம்னா குரு பகவான். மந்திரி வந்து செவ்வாய். இந்த வருஷத்தில் மந்திரி செவ்வாயாக இருக்கார். இந்த வருஷத்தில் சேனாதிபதி அர்க்கியாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் சந்திரன். அதனால் பார்த்தாலேயானால் தானியங்கள் அதிகமாக கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. இருந்தாலும் நெருப்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் அதிகமாக வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ராஜா குருவாக இருக்கிறதுனால எந்த ஒரு விஷயத்தையும் நிச்சயமாக வெற்றிகரமாக கையாண்டு மக்களை காப்பாற்றக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. சரி, இந்த வருஷத்தினுடைய கோல்சாரம் எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். இந்த வருஷத்தில் பார்த்தோம்னா காலபுருஷ தத்துவத்தின் முதல் ராசியான மேஷ ராசியில் சூரியனும் சுக்கிரனும் இருக்கான். மிதுனத்தில் குரு பகவான், சிம்மத்தில் கேது, கும்பத்தில் பார்த்தோம்னா ராகு இருக்கார். சனி, செவ்வாய், இந்த புதன், இந்த 3 கிரகங்கள் வந்து மீனத்தில் இருக்குது. இந்த வருஷம் பிறக்கக்கூடிய நாள் செவ்வாய்க்கிழமை. நட்சத்திரம் பார்த்தலையானால் இந்த வருஷம் பிறக்கக்கூடிய நாளான நட்சத்திரம் வந்து சதய நட்சத்திரம், ராகுவோட நட்சத்திரம். மிகப்பெரிய மாயை விளையாட்டுகள், சித்து விளையாட்டுகள், இதெல்லாம் மிகப்பெரிய மாற்றங்கள் ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்பு. ஏஐ அப்படின்னு சொல்லக்கூடிய ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மிகப்பெரிய மாற்றங்களை ஏற்படுத்தக்கூடிய அளவிற்கு இருக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. கம்ப்யூட்டர், சாஃப்ட்வேர், ஹார்ட்வேர் ப்ரோக்ராமிங், மாயை விளையாட்டுகள், ஃபண்டு டிரான்ஸ்போர்ட் ஆகுது. அதை தவிர வந்து இந்த ஏரோஸ்பேஸ், ஏரோடைனமிக், அதை தவிர காற்றின் வழியாக பிரச்சனைகள், இது எல்லாமே வரக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. இந்த வருஷம் பார்த்தோம்னா ராகு கேத்துக்குள்ளே எல்லா கிரகமும் ஆரம்பிக்கிறது. எல்லா கிரகங்களும் இந்த வருஷம் ஆரம்பிக்கும் போது ராகு கேத்துக்குள்ளே இருக்கிறதால எந்த ஒரு விஷயமும் ஆரம்ப காலகட்டத்தில் தடையாக இருக்கும்.
இது வந்து குரு பகவான் மாறின உடனே, அதாவது 26/5/2026 குரு பகவான் கடகத்துக்கு வர்றார். இந்த வருஷத்தில் 3 பெயர்ச்சிகளும் நல்லபடியாக இருக்குது. அதாவது சனி பகவான் பெயர்ச்சியில் இருந்தாலும் வக்கரகதி அடைகிறார். எப்போ 5/7/2026, அதாவது ஜூலை மாதத்தில் குரு பகவான் பெயர்ச்சி அடைகிறார் 26/5/2026. அப்போது அந்த 26/5 அப்போ பார்த்தேனால் குரு பகவான் பெயர்ச்சி அடைகிறதன் மூலம் மிகப்பெரிய ஏற்றம். அது தவிர இந்த வருஷத்தினுடைய கடைசி, அதாவது ஒரு 10ஆம் மாதம் வாக்கில் பார்த்தேனால், அதாவது 11ஆம் மாதம் 13/11/2026 அப்போ ராகு கேத்துவினுடைய பெயர்ச்சி இருக்குது. மிகப்பெரிய விசேஷம், மாற்றங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இந்த வருஷத்தில் இருக்குது. ராகு கேத்துவின் பெயர்ச்சிக்கு அப்புறம் பார்த்தேனால் மகரத்தில் ராகுவும் கடகத்தில் கேத்துவும் இருக்கக்கூடிய காலம். இந்த காலகட்டத்தில் பார்க்கும்பொழுது குருவோடு சேர்ந்து இருக்குது. அதாவது குரு பகவான் வந்து இந்த வருஷம் திருப்பியும் பெயர்ச்சி ஆகிடுறார். 10ஆம் மாதத்துலேயே பெயர்ச்சியாகி சிம்மத்துக்கு போகிறார். இந்த காலகட்டத்தில் பார்த்தேனால் குரு பகவான் சிம்மத்தில் இருக்கிறது ரொம்பவுமே விசேஷம். ஆட்சி வீடு, அதாவது சிம்மம் வந்து அவருடைய நட்பு வீடுன்னு சொல்லக்கூடியது. அதனால் மிகப்பெரிய ஏற்றம் கிடைக்கும். இந்த ராசியில் உட்கார்ந்துட்டு அவர் வந்து 5ஆம் பார்வையாக தனுசை பார்க்கறதுனால நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு, வெளியூர் வெளிமாநிலம் வெளிநாட்டில் நல்ல ஒரு அந்தஸ்து இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். இந்த வருஷத்தில் வந்து இந்த ஏற்கனவே போர் சூழல் இருக்குது அப்படின்னு நான் ஏற்கனவே, அதாவது மாசி மாதத்திலே சொல்லியிருந்தேன். அதாவது விஸ்வாவசு வருஷம் மாசி மாதத்திலே வந்து போர் சூழல்கள் நிச்சயமாக வரும்னு சொல்லியிருந்தேன். அந்த மாதிரி போர் சூழல் வந்தது. இப்போ பார்த்தோம்னா போர் சூழல்கள் சற்று அமைதிப்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. எப்போத்துலேருந்து, அதாவது மே மாதம் 2026 பார்த்தீங்கன்னா போர் நிச்சயமாக கம்மியாகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதற்கு பிறகு 11ஆம் மாதத்துக்கு அப்புறம் போர் நிச்சயமாக தணியக்கூடும், ரொம்பவுமே தணியக்கூடும். இதில் வந்து பார்த்தேனால் இந்த இது அரேபியன் சவுத் வெஸ்ட் ஏஷியன் கண்ட்ரீஸ்ன்னு சொல்லக்கூடிய அரேபியன் கண்ட்ரீஸினுடைய கை ஓங்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ் கொஞ்சம் வந்து பிரச்சனைகள் ஆகக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. அரேபியன் கண்ட்ரீஸ் ரொம்ப ஸ்ட்ராங் ஆகக்கூடிய வாய்ப்பு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. இந்த வருஷத்தில் பார்த்தேனால் உங்களுக்கு தங்கத்தினுடைய விலை 12,000 15,000 அதே ரேட்லேயே இருக்கும். அது தவிர வந்து வெள்ளியினுடைய விலை சீராக ஏறி கிட்டத்தட்ட ஒரு 300 350 400 ரூபா பர் கிராமுக்கு கொண்டு வந்துடும். இப்போ பார்த்தோன்னா இந்த வருஷம் நம்மளுடைய இந்தியன் கரன்சி ஸ்டேபிளாக இருக்கும். இருந்தாலும் டாலர் ஸ்டெபிலிட்டினால் வந்து இந்தியன் கரன்சி சற்று வீழக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம். 105 ரூபா வரலும் போகக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்குது. அது தவிர பார்க்கும்பொழுது ஷேர் மார்க்கெட் இண்டிசஸில் நல்ல ஒரு ஏற்றங்கள் இருக்கக்கூடிய வாய்ப்பு. மே மாதத்துக்கு மேலே ஷேர் மார்க்கெட்டில் மிகப்பெரிய மாற்றங்கள் வரும். ஷேர் மார்க்கெட்டில் நிச்சயம் ஏற்றம் இருக்கும். எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பிஸ்னஸ்லாம் வந்து பார்த்தோன்னா ஏப்ரலுக்கு மேலே, மே மாதத்துக்கு மேலே நல்லபடியாக இருக்கக்கூடிய வாய்ப்பு. ஏன்னா குரு பகவான் 12ஆம் இடத்து தன்னோட வீட்டையை பார்க்கும்பொழுது நிச்சயமாக ஏற்றம் கிடைக்கும். இந்த காலகட்டத்தில் ராகு கேத்துக்குள்ளே இருக்கிறதுனால எந்த ஒரு விஷயத்திலும் நிச்சயமாக தடைகள் அதிகமாக இருக்கும். அதனால் ரொம்பவும் ஜாகிரதையாக பண்ணுறது ரொம்பவுமே நல்லது. பெண்களுக்கு சிறு சிறு தடங்கல்கள் வரும். அரசாங்கத்தின் மூலியமாக அரசாங்கத்தில் பெண்களுக்கு வந்து அந்த அளவு ஏற்றம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இல்லை. ஏன்னா இந்த வருஷம் பிறக்கும் பொழுதே 12ஆம் இடத்துல வந்து சுக்கிரன் போகிறது வந்து அந்த அளவு விசேஷத்தை கொடுக்காது. சூரியனோட சம்பந்தப்பட்ட மேஷத்தில் சுக்கிரன் இருக்கிறது அந்த இடத்துல அந்த அளவுக்கு விசேஷத்தை கொடுக்காது. புதனும் வந்து நீச்சப்பட்டு போகிறதுனால படிக்கக்கூடிய மாணவர்களுக்கெல்லாம் சற்று பின்னடைவு இருக்கும். இது ஏன்னா உங்களுக்கு கரன்சி வந்து நம்மளது ஃபால் ஆச்சுன்னாலே ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் வெளிநாட்டில் போய் படிக்கணும்னாலே அதிகமாக கொடுக்க வேண்டிய கட்டாயம் வந்துடும். அதனால் கொஞ்சம் ப்ரெஷர் அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. இந்த வருஷத்தில் வந்து தானியங்கள் அதிகமாக விளையக்கூடிய வாய்ப்பு, பால் சம்பந்தமான விஷயங்கள் நல்லபடியாக இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். எந்த ஒரு பிரச்சனையையும் நிச்சயமாக சமாளிக்கக்கூடிய ஒரு பெரிய விஷயம் வந்து நம்மளுடைய கண்ட்ரிக்கு நிச்சயமாகவே இருக்கும். ஏன்னா குரு பகவான் வந்து இந்த வருஷத்தினுடைய ராஜா பொறுப்பில் இருக்கிறதுனால எந்த ஒரு விஷயத்தையும் எல்லாத்தையும் அனுசரித்து போகக்கூடிய நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். சட்டத்திட்டங்கள் கடுமையாகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ஏன்னா மந்திரி வந்து செவ்வாயாக இருக்கிறதுனால. சரி, இந்த வருஷம் மேஷம் முதல் மீனம் வரை எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்கலாம்.
ஒரு ராசியாக பார்க்கலாம். அதற்கு முன்னாடி என்னுடைய மொபைல் நம்பர் ஸ்காலிங்கில் போயிட்டு இருக்கும். உங்களுக்கு அஸ்ட்ராலஜிக்கல் கன்சல்ட் தேவைப்படுமே ஆனால் நீங்கள் எனக்கு ஃபோன் பண்ணுங்க. உங்களுடைய டேட்டு, டைம், பிளேஸ் ஆஃப் பர்த் சொல்லுங்கள். உங்களுடைய பெயர், தாய் தகப்பனார் பெயர் அனுப்புங்க. என்னுடைய கட்டணம் என்னன்னு சொல்கிறேன். இந்த கட்டணத்தை வந்து பே பண்ணிவிட்டு யூடிஆர் நம்பர் ஷேர் பண்ணுங்க. ஏன்னா நான் பார்த்த, அதாவது 70 to 80% ஜாதகத்தில் பார்த்தேன்னா சந்தி நிறைய இருக்கும். அதாவது நட்சத்திர சந்தி, நட்சத்திர பாத சந்தி, அதை தவிர லக்ன சந்தி, இதெல்லாம் இருக்கும். இந்த காலகட்டம் நன்னா இருக்குன்னு நினச்சிட்டு இருப்பா. ஆனால் அவளுக்கு பெரிய அடி விழக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ஏன்னா அவள் வந்து மிருகசீரிஷம் 2ஆம் பாதம்னு நினச்சிட்டு இருப்பா, மிருகசீரிஷம் 3ஆம் பாதத்தில் இருக்கும். அப்படி பார்த்தோம்னா ரிஷபராசின்னு நினச்சிட்டு இருப்பா, மிதுன ராசியாக இருக்கும். ரிஷப லக்னம் நினச்சிட்டு இருப்பா, மிதுன லக்னமாக இருந்துட்டு இருக்கும். இதெல்லாம் கூட பரவாயில்ல. விசாக நட்சத்திரமில் வந்து 2 இது வந்துடும், மாறி வந்துடும். அதாவது 3 பாதங்கள் ஒன்றுத்துலேயும் 4ஆம் பாதம் ஒன்றுத்துலேயும் வந்துடுறதுனால, சுக்கிரனோட வீட்லேயும் ஒன்று, செவ்வாயினுடைய வீட்லேயும் மாறி வர்றதுனால மிகப்பெரிய பிரச்சனைகளும் வரக்கூடிய வாய்ப்பு உண்டு. ஏன்னா இதுக்கு உண்டான சுவர்கள் அதுக்கு கிடையாது. அதனால் வந்து பிரச்சனைகள் நிச்சயமாக வரும். அதனால் உங்களுடைய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய சந்தி என்ன ஏதுன்றதெல்லாம் பார்த்துட்டு உங்களுக்கு உண்டான ஜாதகத்தை போட்டு உங்களோட வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணுறேன். அதாவது டைம் இது பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணுறோம். உங்களுடைய தசாபுக்தி அந்தரம் சூக்ஷ்மம் எப்படி இருக்குன்றதை பார்த்து, இப்போ இருக்கக்கூடிய கோல்சார நிலை எப்படி இருக்குன்றதை பார்த்து உங்களுக்கு உண்டான பலன்கள் என்னன்றதையும் சொல்கிறேன். சரி, இப்போ மேஷம் முதல் மீனம் வரை இந்த பராபவ வருஷம் 2026, 27 என்னென்ன மாற்றங்கள், ஏற்றங்கள் கொடுக்கும் அப்படின்றத பார்ப்போம். கன்னிராசி நேயர்களே, உத்தரம், ஹஸ்தம், சித்திரை இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதினு சொல்லக்கூடிய ஒரு புதன். இந்த வருஷம் பிறக்கும் பொழுது ராசிநாதன் சப்தமத்தில் நீச்சப்பட்டு போயிருக்கார். மனசுக்குள்ள கிளேசங்கள் இருக்கும். சனியோடு சேர்ந்த புதன் வேற, செவ்வாயோடு சேர்ந்த புதன் வேற. மனசுக்குள்ளே வந்து என்னடா இது, எல்லா முயற்சிகளும் ரொம்ப மனசில் இதுவாக இருக்கே, எடுத்த காரியங்கள் எல்லாமே பின்னடைவு ஆறுது, நம்ம என்ன இவ்வளோ யோசித்தோம், இவ்வளோ தான் வருது, இது வந்து சரிப்பட்டு வருமா வராதா, மனசுக்குள்ளே ரொம்பவும் வந்து ஒரு என்ன சொல்கிறது, ஒரு விஷயம் போயிட்டே இருக்கும். அதன் முடிவு வருமா வராதான்னு வந்து கீப்பிங் யுவர் ஃபிங்கர்ஸ் கிராஸ்டு மாதிரி இருக்கும். ஆனால் கன்னியா ராசிக்காரர்கள் கவலைப்பட தேவையில்லை. நல்ல ஒரு ஏற்றமான காலம். ஏன்னா உங்களுடைய ராசிக்கு வரக்கூடிய நாட்கள், இந்த வருஷம் பராபவ வருஷத்தில் ரொம்ப பெரிய ஏற்றங்கள் இருக்குது. ஏன்னா உங்களுடைய ராசிக்கு 11ஆம் இடத்துல குரு வரப்போகிறார். அதாவது தனகாரகன்னு சொல்லக்கூடியவர் குரு. அவருடைய காரகத்துவமே வந்து தனம், அதை தவிர புத்திர காரகம், இந்த 2 இருக்குது. பணம்னு வந்து குருவின் மூலியமாகத்தான் வரும். அதனால் குரு பகவானே லாபத்தில் போய் உட்கார்றார். அதனால் அபரிமிதமான பணத்தை பார்க்க போகிறீங்க. மே மாதத்துக்கு மேலே நீங்கள் நினைத்து பார்க்க முடியாத அளவுக்கு கன்னிராசிக்காரர்களுக்கு பெரிய ஏற்றம் கிடைக்க போகிற காலகட்டமாக இருக்கும். உங்களுக்கு புதிய பதவி புகழ் அந்தஸ்து கௌரவம்லாம் வரும். என்ன சார் இப்படி சொல்கிறீங்க, பதவி புகழ் அந்தஸ்து கௌரவம்லாம் வரும்னு சொல்கிறீங்க? ஆமாம், ஏன்னா உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடத்தையும் பார்க்க போகிறார் குரு. அதனால் குழந்தைகள் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும். குழந்தை பிராப்தி உண்டு. திருமண பாக்கியம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு. சமசப்தமத்தில் சனி இருக்கார். உங்களுக்கு கண்டக சனி, அதாவது சமசப்தமத்தில் சனி இருக்கும் பொழுது குருவினுடைய பார்வையும் இருக்குது. உங்களுடைய தசாபுக்தி நல்லபடியாக ஏற்றத்தோடு இருந்ததே ஆனால் திருமணத்திற்கு பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு கண்டிப்பாக திருமண பாக்கியம் அமைஞ்சே தீரும். இந்த வருஷம் நிச்சயமாக கல்யாணம் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம். இந்த கன்னியாராசிக்காரர்களுக்கு கவலைப்படவே தேவையில்லை. இவ்வளோ நாள் பார்த்துட்டு இருந்த வரன் எல்லாத்துல ஏதாவது ஒரு வரன் நிச்சயமாக நல்லபடியாக செட்டில் ஆகும். உங்களுக்கு மனசுக்கு பிடிச்ச வரன் வந்தே தீரும். அதை தவிர பார்த்தோம்னா பண வரவிற்கு பஞ்சம் இருக்காது. அதாவது பண வரவு அப்படின்னு பார்க்கும்பொழுது இந்த வருஷம் பிறந்ததுலேருந்து ஒரு மாதத்துக்கு மட்டும் வந்து கொஞ்சம் வந்து பணம் வந்ததுனாலும் அது எப்படி போகிறது, செலவு இருக்குமா, வேலையில் வந்து நல்ல ஒரு உயர்வு இருக்குமா, அந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்கும். ஏன்னா 10ஆம் இடத்துல குரு பகவான் இருக்கார். கொஞ்சம் வந்து உங்களுடைய என்ன சொல்கிறது, உங்களுடைய தொழிலில், உங்களுடைய வேலையில் கொஞ்சம் பிரச்சனைகளை கொடுக்கக்கூடிய காலகட்டம் இருந்தாலும் அதையெல்லாம் தாண்டி வெளியில் வரக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம். எடுத்தது எல்லாமே நிச்சயமாக நடக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. இதுக்கு மேலே பார்த்தலையானால் உங்களுடைய ராசிக்கு ராகு கேதுவினுடைய பெயர்ச்சி மிகப்பெரிய ஏற்றத்தை கொடுக்க போகிறது. ராகு வந்து உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடத்துக்கு போகிறார். என்ன சார் 5ஆம் இடத்துல போய் ராகு இருக்கிறத எப்படி சொல்கிறீங்கன்னா, குருவின் பார்வையில் ராகு இருக்க போகிறார். அதை தவிர பார்த்தாலேயானால் குரு ராகுவும் கேத்துவும் 5ஆம் இடத்துல ராகு இருக்கும்போது 11ஆம் இடத்துல கேத்து போவான். உங்களுடைய சொந்த ஊர் கோவில், அதாவது மூதாதையர்கள் வழங்கிய கோவிலுக்கு போயிட்டு வரக்கூடிய வாய்ப்பினை கொடுப்பார்.
அந்த மாதிரியான விஷயங்கள் நிச்சயமாக நடக்கும். மூதாதையர் கோவிலுக்கு போயிட்டு வரக்கூடிய வாய்ப்பு, எல்லை கோவிலில் உங்கள் ஊரினுடைய சொந்த ஊரினுடைய எல்லை கோவில் போய் பார்த்துட்டு வரக்கூடிய வாய்ப்புகள், வெளிநாடு போயிட்டு வரக்கூடிய வாய்ப்பு, திடீர் பண யோகம், குழந்தைகளால் பெருமை வரக்கூடிய யோகம், வெளிநாடு போகக்கூடிய பாக்கியம், இது எல்லாமே வந்து சேரும். அதனால் பண வரவிற்கு பஞ்சம் இருக்காது. உடல்நிலையில் நல்ல ஏற்றம் இருக்கக்கூடிய காலம். மொத்தத்தில் பார்த்தோம்னா கன்னியா ராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய ஏற்றமான காலம். மே மாதத்துக்கு மேலே பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலமாக இருக்கும். பண வரவிற்கு பஞ்சம் இருக்காது. எடுத்த காரியங்கள் அனைத்திலும் வெற்றி. நீங்கள் யோசிக்கவே வேண்டாம், எல்லா விஷயத்திலும் மிக மிக வெற்றி அடையக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. குழந்தை பிராப்தி ஏற்படும், திருமண பாக்கியம் உண்டு. நீங்கள் நினைச்சது எல்லாமே நடக்கக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் அமைய போகிறது. 7ஆம் இடத்துல சனி இருக்கிறதுனால எதிர்பாலினத்தவரோட சிறு சிறு தொல்லைகள் வரும். கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்கிறது ரொம்பவுமே நல்லது. பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் அதிகமான மூலதனம் போடாமல் இருக்கும், கொஞ்சம் பொறுமையாக இருக்கும். மூலதனம் போடும்போது கால்குலேட்டட் ரிஸ்க்னு சொல்லக்கூடிய அதிகமான கால்குலேஷனை வச்சுன்னு பண்ணுறது ரொம்பவுமே நல்லது. இதை தவிர பார்த்தலையானால் உங்களுடைய ராசிக்கு 11ஆம் இடத்துல கேத்து பகவான் போகிறார். 11ல் கேத்து போகும்பொழுது அந்த காலகட்டத்தில் சொற்ப லாபங்கள் தான் வரும். 11ஆம் மாதத்துக்கு மேலே சொற்ப லாபங்கள் வரும். 12ஆம் இடத்துல குரு பகவானும் வந்துடுறார். உங்களுக்கு வெளிநாடு வெளியூர் வெளிமாநிலத்தில் இருக்கிறவர்களுக்கெல்லாம் அந்த பிஆர்னு சொல்லக்கூடிய பர்மனெண்ட் ரெசிடென்ட்ஷிப்பு, அது தவிர வந்து க்ரீன் கார்டு இதெல்லாம் அப்ளை பண்ணியிருக்கிறவர்களுக்கெல்லாம் 11ஆம் மாதத்துக்கு மேலே டெஃபினட்டாக கிளியர் ஆகி வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. வெளிநாடு போய் படிக்கக்கூடிய யோகம் வரக்கூடிய காலகட்டமாக இருக்கும். அதாவது படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு வெளிநாடு போய் படிக்கக்கூடிய யோகம் கிடைக்கும். காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் எல்லாத்துலேயும் வின் பண்ணக்கூடிய, நல்ல மார்க் எடுத்து வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் கிடைக்கிறது. அதுவும் வந்து இந்த எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்ஸு, கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங், அது தவிர வந்து இப்போ கம்ப்யூட்டர் சயின்ஸு, அதுவும் வந்து ஹார்ட்வேர் சாஃப்ட்வேர் இதில் இருக்கிறவங்க, ப்ரெஸ் பர்சன்ஸு, ஃபோட்டோகிராஃபி, அதை தவிர வந்து இந்த ஆர்ட் டைரக்டர்ஸ், இவங்களுக்கெல்லாம் பெரிய ஏற்றம். அந்த பாட்டு, அதாவது இந்த வாய்ப்பாட்டு இல்லாமல் இந்த மூங்கில் மூலியமாக இருக்கக்கூடிய புல்லாங்குழல், அந்த மாதிரி இந்த இன்ஸ்ட்ருமெண்டல் மியூசிக்ஸ் அதெல்லாம் வந்து வாசிக்கிறவர்களுக்கு பெரிய மாற்றங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இந்த வருஷத்தில் பெரிய யோகத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. நீங்கள் அருகில் இருக்கக்கூடிய நரசிம்மர் கோவிலுக்கு போட்டு வாங்க. நரசிம்மர் கோவிலுக்கு போட்டு ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் கண்டிப்பாக ஒரு துளசி மாலையை போட்டுட்டு பானக நெய்வேத்தியம் கொடுத்துட்டு வாங்க. நல்ல ஒரு ஏற்றம் உங்கள் வாழ்வில் நிச்சயமாக வந்து சேரும். வாழ்க வையகம், வாழ்க வளத்துடன். உலகெங்கும் இருக்கும் நம்ம யூடியூப் குடும்பத்தினருக்கு டாக்டர் டிவைன் தினேஷன் அன்பான வணக்கங்கள். முதல்ல எல்லாருக்குமே தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள். இதுதாங்க ஆக்சுவல் நியூ இயர், சரிங்களா? மீதி ஜனவரி 1 நம்ம உலகம் முழுக்க ஒரு ஜார்ஜேஜியன் கேலண்டர்னு சொல்லுவோம், சரிங்களா? வெளிநாட்டு மக்கள் ரெடி பண்ணது. நம்ம தமிழ் முறைக்கு சித்திரை 1, இந்த ஏப்ரல் 14 தான் புனிதமான நாள். இந்தியாவில் வந்து பல மொழி பேசுகிறவங்க, நீங்கள் கன்னடமோ நியூ இயரோ யார் எடுத்தாலும் அங்கே உகாதின்னு கொண்டாடுவாங்க. அரௌண்ட் இதே நாட்கள் அரௌண்டு சுற்றி தான் வரும். ஸோ இதுதான் நம்மளுக்கு ரொம்ப முக்கியமான நாள், சரிங்களா? இந்த முக்கியமான நாளில் ஒரு ராசிக்கும் சொல்ல போகிறோம். நம்மளுக்கு எல்லாருமே தெரிஞ்சது தான். உங்களுடைய பொதுவான வாழ்க்கை எப்படி இருக்கும், திருமண வாழ்க்கை, குடும்பம், குழந்தைங்க, மகப்பேறு பற்றி, தொழில் முன்னேற்றங்கள் பற்றி, வேலையில் ப்ரமோஷன், வெளிநாடு போகிறது, ஹெல்த், இதை பற்றி நிறைய நம்ம பேச போகிறோம். சரி, அதுக்கு முன்னாடி நம்ம பஞ்சாங்கம் என்ன சொல்லுது அப்படின்றத ஒரு டீட்டெயிலாக பார்த்தோம். அதாவது வருஷம் இந்த வருஷம் இப்படி தான் நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பஞ்சாங்கத்தில் எழுதி வைப்பாங்க. உலகத்தில் போர் வருதா இருக்கட்டும், விலைவாசி உயர்வு, இதெல்லாம். ஸோ இந்த வருஷத்துக்கு என்ன அப்படின்றத நம்ம பார்ப்போம். ஒன்று, இந்த தலைவன் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா வருடாதிபதினு சொல்லுவோம். வருடாதிபதி தலைவன் யாருன்னா சூரியன், மந்திரி சந்திரன், ஓகேங்களா? சேனாதிபதி சனி பகவான். அதே மாதிரி உங்களுக்கு வந்து சஸ்தியாதிபதி யாருன்னா குரு பகவான். இதுதான் வந்து நம்மளுடைய அக்ரிகல்ச்சர் பற்றி நம்ம சொல்கிறது, தானியங்கள் பற்றி தான், ஓகேங்களா? இப்போ சூரிய பகவானே தலைவனாக இருக்கிறதுனால நமக்கு வந்து ஒரு ஆட்சி நடக்கும். ஆட்சியில் பல பாலிசி சேஞ்சஸ் நடக்கும். ஆட்சி மாறுமான்னு கேட்காதீங்க, எலெக்ஷன் டைம் வேறு, நான் அது உள்ளே போக விரும்பலை. ஆனால் பாலிசிஸ் நிறைய மாறும், ஓகேங்களா? கவர்மெண்ட் பாலிசிஸ் நிறைய வரும். டேக்ஸ் வந்து நிறைய ரெகுலேஷன்ஸ்லாம் வரும், சரிங்களா? ஒன்று, சந்திரன் இருக்காங்க, அதுக்கப்புறம் மந்திரியாக சந்திரன் இருக்காங்க, சேனாதிபதியாக சனி பகவான் இருக்கார். சனி சந்திரன் காம்பினேஷன்ஸ் வர என்னென்னா,
இந்த தமிழ் வருடத்தை வந்து பிரபவ வருடம்னு சொல்லுவாங்க. அதாவது இது ரொம்ப ஆன்மீகமான வருடம். ஆன்மீகம் ரொம்ப ஜாஸ்தியாகும். இதை வந்து நம்ம நியூ இயர் பலன்லேயே சொல்லியிருக்கேன், நீங்கள் தேடி பாருங்கள். நம்ம நியூ இயர் பலன்லேயே சொல்லி இது ஆன்மீகம் வருடம். ஆன்மீகம் சம்பந்தமாக நிறைய நடக்கும். தொழில்கள்லேயும் அதை நிறைய பார்ப்பீங்க, முக்கியமாக முருகர் சம்பந்தமான. அதுக்கப்புறம் வந்து முருகர் படம் எடுக்க போகிறதா நிறைய நியூஸ் ரிலீஸ் ஆச்சு. எத்தனை பேர் பார்த்துருக்கீங்க? தமிழ்நாட்டில் மட்டும் இல்லைங்க, ஆந்திராலையும் நடக்க போகுது. தமிழ்நாட்டிலையும் முருகன் பேரில் ஒரு பெரிய படம் ஒன்று வருது. எல்லாருக்குமே அது என்ன படம்ன்றது தெரியும், சரிங்களா? இதெல்லாம் நடக்குது. இன்னும் ஆன்மீகம் சம்பந்தமாக பல பிஸ்னஸஸ்களும் வளரும். அதே மாதிரி ஆன்மீகம் வளர்ச்சியும் நிறைய நடக்கும். அதே சமயம் சேனாதிபதி சனி பகவானாக இருக்கிறதுனால நாட்டில் நிறைய குழப்பங்களும் வரும். உலகம் முழுக்கவும் வரும், நம்ம நாட்டிலையும் குழப்பங்கள் நிறைய வருங்க. கொஞ்சம் உஷாராக இருந்துக்கோங்க. முக்கியமாக என்னென்ன குழப்பங்கள்னால் அரசியல் ரீதியான சில விஷயங்கள், ஆன்மீக ரீதியாகவும் சில விஷயங்கள். அதே மாதிரி பொருளாதாரத்துலேயும் ஒரு மிதமான பொருளாதாரம் இருக்கும், ஆனால் நிறைய விஷயம் தட்டுப்பாடாகும், சரிங்களா? நிறைய விஷயம் தட்டுப்பாடாகும். முக்கியமாக தானியங்கள் ஃபியூயல் ப்ரைஸ், இந்த பெட்ரோல் டீசல் இதோடைய ப்ரைஸ் இதெல்லாம் தட்டுப்பாடு வரும். தட்டுப்பாடு வந்தால் விலை உயற்றமும் வரும். தங்கம் வெள்ளியோட விலைகளும் உயரும், சரிங்களா? அதனால் என்ன தெரிஞ்சுக்கணும்னா காசை மிச்சம் பண்ணுங்க. சாப்பாட்டை வீண் பண்ணாதீங்க. இன்றைக்கி நம்ம வீண் பண்ணுற சாப்பாடு யாரோ ஒருத்தர் வயிறுக்கு போக வேண்டியது. சாப்பாட்டை வீண் பண்ணாதீங்க, அதுவே பெரிய புண்ணியம். காலநிலை, அதாவது மழை வந்து மிதமாக தான் இருக்கும். ஸோ அக்ரிகல்ச்சர் பெரிய பாதிப்பு இல்லை, ஓகேங்களா? முடிஞ்ச அளவுக்கு தண்ணி குறைவான விவசாயம் பண்ணுறது ஒன்றும் சூப்பர். சிறுதானியங்கள்லாம் இப்போ ரொம்ப நல்லா வளர்ந்துட்டு வருது, அதெல்லாம் நீங்கள் பண்ணலாம். மழையால் பெரிய பாதிப்பு இல்லை, ஓகே. இயற்கை சீற்றங்களும் ரொம்ப பெரிய அளவுக்கு இல்லை. அரசியல் சூழ்நிலைகளும் உலகத்தில் வந்து போராட்டங்களும் அதிகமாக வெடிக்கிற மாதிரி இருக்குது. அப்போது நம்மளுடைய பணத்தை எவ்வளோ மிச்சம் பண்ண முடியுமோ மிச்சம் பண்ணுங்கள். தேவையில்லாத செலவுகளோ தேவையில்லாத ஆடம்பர செலவுகள் பண்ணாதீங்க. ஆடம்பர செலவுகள் ரொம்ப ஜாஸ்தி ஆகிடுச்சு, பண்ணாமல் மிச்சம் பண்ணிங்கன்னா இந்த வருஷம் வந்து ரொம்ப சுபவாமையும். இப்போ உங்கள் ராசிக்கு என்ன நல்லதுகள் என்னென்ன இருக்குது, எந்தெந்த விஷயத்தில் உஷாராக இருக்கணுன்றதை இப்போ பார்ப்போம். ராசியின் லக்னம் இவங்களுக்கு இந்த தமிழ் வருஷ பரப்பு எப்படி இருக்குது? சூப்பராக இருக்குங்க. நம்மளது என்ன சனி பகவான் 7ஆம் பார்வையாக பார்க்கறதுனால விஷயங்கள் கொஞ்சம் டிலே ஆகிட்டு இருக்கும். எந்த காரியம் எடுத்தால் டிலே ஆகிட்டு இருக்கும். ஆனால் நிறைய நல்ல விஷயங்கள் நிறைய நடக்குது, சரிங்களா? ஃபஸ்ட்டு என்னென்ன நல்ல விஷயங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் எடுக்கிற எந்த முயற்சியாக இருந்தாலும் அதில் ஒரு ஹெல்ப்பு கிடைக்கும். அதில் எப்படியோ ஒரு இடத்துல நீங்கள் வெற்றி அடைஞ்சிருவீங்க. எந்த முயற்சிகளாக இருந்தாலும், முக்கியமாக படிக்கிற குழந்தைங்க நல்லா படிக்குங்க, சரிங்களா? படிக்கிற குழந்தைங்க நல்லா படிக்கும், எக்ஸாம் நல்லா எழுதும், மார்க் நல்லா எடுக்கும். என்னென்னா குழந்தைங்க லைட்டாக தூங்கும், வழக்கத்தை விட ஜாஸ்தியாக தூங்குவாங்க. அது ஒன்று தான் நான் எப்பயுமே சொல்கிறது. அதுதான் புதன் ஆக்டிவேட் பண்ணுங்கள் அந்த குழந்தைங்களுக்கு. புதனை ஆக்டிவேட் பண்ணுங்கள். விட்டமின் டி கரெக்டாக இருக்கான்றது பாருங்கள். B12 இதெல்லாம் கரெக்டாக இருக்கான்றதை பார்த்துட்டிங்கன்னா உடம்பு ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து ஒரு சுறுசுறுப்பு கொடுக்கும், சரிங்களா? டீயில் எப்பயுமே ஒரு ஏலக்காய் போட்டு டீ குடிங்க. குழந்தைங்க நல்லா படிக்கிறதுக்கு வந்து நிறைய மலர் மருந்துகள் இருக்குது, அதை எடுத்துக்கோங்க. பதட்டத்தை குறைக்கிறதுனா நிறைய மலர் மருத்துவம் இருக்குது, அதெல்லாம் எடுத்துக்கோங்க. சித்த மருத்துவத்திலே நம்மளுக்கு நிறைய இந்த மெமரி பவர்லாம் நிறைய இருக்குது. கெமிக்கல் இல்லாமல் ஆர்கானிக்காக என்னென்னலாம் எடுத்துக்க முடியுமோ எடுத்துகிட்டு பூஸ்டப் பண்ணுங்கள் குழந்தைங்களை. இது பெரியவங்களுக்கும் நீங்கள் வேலை சம்மந்தமாகவோ பிஸ்னஸ் சம்மந்தமாகவோ எந்த ஒரு முயற்சி எடுத்தாலும் அதில் வின் பண்ணுறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. எதுலெல்லாம் மெயினானா நீங்கள் வந்து இன்வெஸ்ட்மெண்ட், ஏதாவது நிலம், ஏன்னா இது வந்து பெண் ராசி நிலம் ராசியில் நிலம் வாங்க போகிறீங்க, ஏதாவது தங்க நகை வாங்க போகிறீங்க, ஸ்டாக் மார்க்கெட்டில் போட போகிறீங்கன்னா இதுக்கும் எக்கச்சக்கமான வாய்ப்புகள் இருக்குது. நீங்கள் குடும்பத்தோடு ட்ராவல் பண்ணுறதுக்கு எக்கச்சக்கமான வாய்ப்புகள் இருக்குது. அது சந்தோஷமாகவும் அமையும். முக்கியமாக கன்னி ராசி வந்து எப்படின்னா இது சொல்லுவாங்க, அந்த கிராஸ் லேண்ட் பக்கம் புல்வெளியில் வாக்கிங் போகிறதுனா கன்னிக்கு ரொம்ப பிடிக்கும். எனக்கு இப்போ நம்மளுடைய வகுப்பில் ஒருத்தர் சொன்னார், அதான் எங்கள் ஹஸ்பண்டு கன்னி ராசி சார், ஒரு மாதிரி டல்லாகவே இருக்கார், என்ன பண்ணுறதுன்னு தெரிலன்ட்டு.
ஒன்றும் இல்லாமல் காலைல அவரை வந்து எதனா ஒரு பார்க்லேயோ புல்வெளியோ சும்மா வாக்கிங் கூப்பிட்டு போங்க, இல்லை நீங்கள் கூட போங்க. அவர் வந்து இப்போ சனி பகவான் பார்க்குறதுனால வாக்கிங்கை கூட எழுந்துக்க மாட்டாங்க, அப்படியே தூங்கினே இருப்பாங்க, 8 மணி வரைக்கும் தூங்கிட்டு இருப்பாங்க. நீங்கள் எழுப்பி அவங்களோட கூட கூப்பிட்டு போங்களேன். கன்னி ராசி வந்து நிலராசி சொன்னேன் சரியா, அந்த நிலராசி அது எப்படின்னா கார்டன் மாதிரி இருக்க நிலராசி. அதோட சிம்பிள் எப்படி இருக்கும், பெண் வந்து கையில் வந்து இந்த கதிர் வச்சுருக்க மாதிரி. ஸோ நீங்கள் வந்து யார் அவங்களுடைய புல்வெளி சைடு வாக்கிங் போகிறாங்களோ அவங்களோட அவங்களுக்கு ரேப்போ நல்லா வந்துடும். நிஜமா நீங்கள் அந்தந்த ராசிக்குன்னு ஒரு பஞ்சபூத தத்துவம் இருக்குங்க, அதை யார் கரெக்டாக ஹேண்டில் பண்ணுறீங்களோ அவங்க ஜெயிச்சிடலாம். நான் ஹஸ்பண்ட் ஒய்ஃபில் யாருன்னா சண்டைக்கு வந்தால் அதுதான் சொல்லுவேன், யாரும் அப்புறம் அவரை என்ன பஞ்சபூதம் அதை பார்த்து அதை ட்ரிகர் பண்ணி விட்டுருன்ட்டுருவேன். இப்போ கன்னி ராசிக்கு அந்த சண்டை, இப்போ அவங்க ஒரு வாரமாக வாக்கிங் போயிட்டுருக்காங்க, ஹாப்பியாக இருக்காங்க. அவங்க 1 வீக் முன்னாடி கிளாஸ்க்கு வந்தவங்க, அவங்க சூப்பராக இருக்குது சரிங்களா. அதெல்லாம் ப்ராக்டிக்கலாக ட்ரை பண்ணுங்கள். இதுதான் ப்ராக்டிக்கல் பரிகாரம். எல்லாரும் கோயிலுக்கு போ, அளவு குத்து, பால் குடம் தூக்கம்லாம் இல்லை, ப்ராக்டிக்கலாகவே நிறைய விஷயம் நம்ம செயல்படுத்திக்கலாம். இது அடுத்து பிஸ்னஸ்க்கு ட்ரை பண்ணுறவங்கன்னா நல்லா பிஸ்னஸ் முன்னேறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குங்க. அதுவும் கன்னி ராசியில் இருக்கவங்க நிறைய பேர் மீடியாவில் இருப்பீங்க, உணவு சம்மந்தமாக நிறைய பேர் இருப்பீங்க, வெளிநாட்டுக்கு இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பண்ணுறவங்க இருப்பீங்க. வெளிநாட்டுக்கு இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பண்ணுறவங்க கொஞ்சம் ஜாகிரதையாக இருங்க. உணவு பிஸ்னஸில் இருக்கவங்க ஜாகிரதையாக இருங்க, ஏன்னா உணவு தட்டுப்பாடு லைட்டாக வரும். அதுவும் முக்கியமாக வெளிநாடு சம்பந்தமான உணவு தட்டுப்பாடுகள் கொஞ்சம் அதிகமாக வரும். ஏன்னா இந்த பஞ்சாங்கம் நம்ம படித்தது, நம்ம படிக்கிறது அப்படி தான் காட்டுது சரிங்களா. அதனால் அதை கொஞ்சம் ஜாகிரதையாக இருங்க. உள்நாட்டில் இருக்கவங்களுக்கு ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்லை, விலைவாசி டக்குன்னு ஏறும் இறங்கும், அது மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்தீங்கன்னா பிஸ்னஸில் நீங்கள் ஓன் வளரலாம், ப்ராஃபிட்டும் நல்லபடியாக வருங்க சரிங்களா. இது ஒன்று. அடுத்து எதில் கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்கணும் அப்படின்னா திருமண விஷயத்தை கொஞ்சம் ஜாகிரதையாக இருங்க. நிறைய இப்போ கப்புள்ஸ் கவுன்சிலிங், கப்புள்ஸ் இஷ்யூஸ்க்கு வரவங்க பெரும்பாலும் இருக்கிறது கன்னிராசி. ஒரு 2-3 ராசி இருக்குது, அதில் டாப் 3ல் கன்னியும் ஒன்று சரிங்களா. அதனால் முடிஞ்ச அளவுக்கு ஹஸ்பண்ட் ஒய்ஃபு ஒன்றா இருக்க பாருங்கள். அது ஒன்றா இருங்கன்னு எல்லாரும் சொல்லுவாங்க, எல்லாரும் சேனல் சொல்லுவாங்க. ஒரு தீர்வு சொல்லணும்ல, உங்கள் பஞ்சபூதத்தை யூஸ் பண்ணுங்கள். இது வந்து நிலராசி சொல்லிட்டேன், பெண் ராசி நிலராசி. ஆணோ பெண்ணோ அந்த ஒரு கேரக்டர் ஒரு ஆணாக இருந்தால் கூட இந்த பெண்கள் மாதிரி பாசம் காட்டுற அந்த எண்ணம் இருக்கும் ஜென்ஸ்லேயே கன்னிக்கு சரிங்களா. நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா ஜென்ஸ் லேடிஸ் இருந்தால் டிஃபால்ட்டாக சமைச்சு கொடுக்கலாம், ஜென்ஸாக இருந்தால் கூட சும்மா சமைச்சு கொடுக்கலாம். அதை சொல்லி நம்ம கவுன்சிலிங் வந்து ஒரு ஜென்ஸுலே அவர் வந்து நைட்டு 10:30 மணிக்கு நடக்குது நம்ம கிளாஸு. நான் அதை சொன்னேன், சார் நீங்கள் 10:30 மணி முடியுது கிளாஸு, ஓகே, முடிஞ்ச பிறக்கும் உங்கள் ஒய்ஃபுக்கு ஏதாவது செஞ்சு கொடு. எதை சார் செஞ்சு கொடுக்கணும், என்ன தான் இருக்குது, மேகி தான் இருக்குன்னு செஞ்சு கொடு அப்படின்னு. செஞ்சு கொடுத்துட்டு எனக்கு வந்து மெசேஜ் அனுப்புங்க, என்ன ஆச்சுன்னு மெசேஜ் அனுப்புங்கன்னா செஞ்சு கொடுத்து நைட்டு 12:35 மெசேஜ் அனுப்பிச்சார். சார் நான் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன், நாளைக்கு உங்களோட ஒரு 1-on-1 கன்சல்டிங் வேணும் அப்படின்னாரு. ஒய்ஃபோடு வராரு சரிங்களா. வேலை செய்யும் அந்த பையனை. ரொம்ப ப்ராக்டிக்கலாக கன்னி ராசி கையால் சாப்பிட்டு பாருங்கள், அந்த சாப்பாடு ஒரு டேஸ்ட்டாக இருக்கும்னு தெரியும். அவங்க கை பக்குவம் அது வந்து அப்படி தான் அமையும் சரிங்களா. அதனால் உங்கள் பஞ்சபூத் ஆக்டிவேட் பண்ணுங்கள். ஹஸ்பண்ட் ஒய்ஃப் கூட நல்ல ரிலேஷன்ஷிப் வரும். கல்யாணம், பொண்ணு வீடு மாப்பிள்ளை வீடு பார்க்க போகிறவங்கன்னா கன்னிராசி நீங்களாக இருந்தால் வரவங்களுக்கு முதல்ல நல்லா எதனா ஒரு சாப்பாடு போடுங்க. கல்யாணத்துக்கு முன்னாடி சாப்பிடக்கூடாதுன்னா சொல்லுவாங்க, அந்த கதை இல்லை. ஒரு ஸ்நாக்ஸ் வைங்க சரிங்களா. ஸ்வீட்டாக வச்சிங்கன்னா ஒன்றும் பெட்டர். முக்கியமாக நல்ல நாளாக பாருங்கள். நான் எப்பவுமே சொல்ல, புதன் வியாழன் வெள்ளி. கன்னிக்கு புதன் சூப்பராக வேலை செய்யும். புதன்கிழமை புதன் ஹோரையிலெல்லாம் போய்ட்டு பொண்ணு மாப்பிள்ளை வீட்டு பார்த்தீங்கன்னா அது சொல்ல, பொண்ணு கிடச்சாலும் புதன் கிடைக்காதுன்னு பக்காவாக வேலை செய்யும். ஓகே, நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் வந்து பெருமாள் வழிபடுங்க. கன்னிமார் தெய்வங்கள் சூப்பராக வேலை செய்யும். குலதெய்வம் கண்டிப்பாக வேலை செய்யும். நீங்கள் இந்த கோவில்களுக்கெல்லாம் நீங்கள் வந்து சக்கரை பொங்கல் செஞ்சு வழிபட நீங்கள் கேட்குற விஷயம் சீக்கிரமாக பலிதமாகும். அந்த குலதெய்வ பூஜை எப்படி பண்ணணுன்னே நம்ம நிறைய இன்டர்வியூ கொடுத்துருக்கோம். அந்த சக்கரை பொங்கல் வச்சு மொத்தமாக வழித்து அங்கே வர எல்லாரும் கொடுத்துட்டு வாங்க. என் மச்சனை பூஜைக்கு வரல, என் ஃப்ரெண்டோட வீட்டுக்கு எத்தனை போய்ட்டு நான் கொடுக்க போகிறேன்னா அப்படி இருக்காதீங்க. என்ன இருக்கோ வடித்து கோவிலில் இருக்கவங்களுக்கு கொடுங்க, சாமி சாப்பிடும். வரவன் கொடுத்து வச்சவன், வராதவனுக்கு அது அவங்கவுங்களுடைய இஷ்டம் சரிங்களா. ரொம்ப உடம்பு முடியாதவங்களுக்கு வேணால் கொஞ்சோண்டு வச்சிடலாம், ஆனால் முடிஞ்ச அளவுக்கு கோவிலே கொடுத்துட்டு வர்றது
அந்த ரிசல்ட் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. இதெல்லாம் நான் ப்ராக்டிக்கலாக சொல்லி செஞ்சு நடக்கிற விஷயம். இதை பண்ணுங்கள், இன்னும் சூப்பராக வேலை செய்யுது. இந்த தமிழ் புத்தாண்டு உங்களுக்கு ஒரு அற்புதமான புத்தாண்டு அமையும். சரி, நம்ம தமிழ் புத்தாண்டு பிரபவ வருஷத்துக்கு என்னென்ன பலன்கள் அப்படின்னு பார்த்தோம். ஓவராலாக இந்த தமிழ் புத்தாண்டுக்கு எப்படி இருக்கும், ஒரு வருஷ பலன்க, இது ஒரு வருஷ பலன். ஓகே, ஓவராலாக எப்படி இருக்கும், குடும்பம், கல்யாணம், மகப்பேறு, மறுமணம், ஹெல்த்து, ஜாப், பிஸ்னஸ், ப்ராஃபிட், வெளிநாடு போயிட்டு வர்றது, முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோலாம் முக்கியமான பாயிண்ட்டோ அது எல்லாமே கவர் பண்ணிட்டோம். எப்போவுமே சொல்கிறது, 12 கோடி தமிழர்களில் ஒரு ராசிக்கும் ஒரு கோடி பேர் இருக்கீங்க. எல்லாருக்கும் பொதுவாக சொல்லியிருக்கோம், ஒவ்வொருத்தருடைய கைரேகை மாறுற மாதிரி ஒவ்வொருத்தருடைய ஜாதகமும் மாறும். இப்போ சொன்னதே நல்லபடியாக உங்களுக்கு வேலை செய்யும். இன்னும் அதிகமாக தெரிஞ்சுக்கணுன்னா கன்சல்டேஷன் எடுத்துக்கோங்க. ஒன்றும் டீட்டெயிலில் உங்களுடைய மற்ற கிரகநிலை, ராசி, லக்னம், நட்சத்திரங்கள் வச்சு இன்னும் டீட்டெயிலில் பஞ்சாங்க நம்ம ப்ரெடிக்ஷன் சொல்லலாம். சரிங்களா? ஸோ இந்த தமிழ் வருட பருப்புக்கு நம்ம என்னென்ன தெய்வங்களை சொன்னோமோ, என்னென்ன வழிமுறைகளை சொன்னோமோ, இது எல்லாமே பின்பற்றுங்க. சரிங்களா? இதை தாண்டி நம்ம நிறைய கிளாஸஸ் எடுத்துகிட்ருக்கோங்க. ஏன்னா இப்போ சனி பயிற்சிக்கு சொல்கிறோம், சனி பாய் எனக்கு கொடுத்த 5-8 நிமிஷத்தில் என்னென்ன சொல்லணுமோ என்னால் முடிஞ்ச அளவு சொல்லிட்டேன். இதை தாண்டி சனி பயிற்சிகள்லேருந்து நம்ம ஓரளவுக்கு தப்பிச்சுக்க நிறைய விஷயங்களுக்கு நம்ம விதைகள் மூலயமா நிறைய பயிற்சிகள் தரும். கலர், அரோமா, மெட்டல் ஒரு கிரகத்துக்கு ஒரு மெட்டல் இருக்குது. அந்த மெட்டலை வச்சுக்கிட்டிங்கன்னா உங்கள் உடம்புல பல மாறுதல்கள் வரும். இதுதான் நம்ம கோவில்லையே யூஸ் பண்ணுறோம். கோவில் கலசங்கள், ஐம்பொன் சிலைகள், இது பின்னாடிலாம் நிறைய சயின்ஸ் இருக்குது. இதெல்லாம் நிறைய சொல்லி தந்துட்டுருக்கோம். இதெல்லாம் எடுத்து நீங்கள் ஃபாலோ பண்ண வாழ்க்கையில் மென்மேலும் வளருவீங்க. எல்லா கிரகமும் எல்லா தெய்வங்களும் நமக்கு நல்லது செய்யத்தான் இங்கே இருக்குது. நம்ம கர்ம வினைப்படி நம்மளுக்கு நல்லதும் கெட்டதும் மாறி வருது. நம்ம புத்தியை வச்சு இதெல்லாம் கற்றுக்கிட்டு அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணி வாழ்க்கையை வளர விதியை மதியால் வெல்லலாம். நீங்களும் மதியால் வென்று ஆண்டவன் அருளால் இந்த தமிழ் வருட பருப்பு உங்கள் எல்லாருக்கும் எல்லாமே நல்லதாகவே நடக்க டாக்டர் டிவைன் தினேஷன் அன்பான வாழ்த்துக்கள். வாழ்க வளத்துடன். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா, கன்னி ராசிக்காரர்களுக்கு தமிழ் புத்தாண்டு 2026 எத்தகைய ஒரு ஆண்டாக இருக்க போகிறதுன்னு துல்லியமாக பார்க்க போறோம். இப்போ பாருங்க, ஏப்ரல் 14ஆம் தேதி ஸ்டார்ட் ஆகக்கூடிய அந்த தமிழ் புத்தாண்டு அடுத்த வரோட ஏப்ரல் 13, 2027 வரைக்கும் தமிழ் புத்தாண்டு இருக்கிறது. அதில் கன்னிராசிக்காரர்களுக்கு எத்தகைய ஒரு தாக்கங்கள் இருக்க போகுதுங்கிறது சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில் எதையும் மிகைப்படுத்தாமல் உள்ளது உள்ளவாறு அறிவியல் சார்ந்த கலையாக பரிகாரங்கள் அது மாதிரி மூட நம்பிக்கையில் போகாமல் துல்லியமாக பார்க்க போகிறோம். இப்போ கன்னிராசிக்கு பார்த்தீங்கன்னா 10ஆம் இடத்துல குரு இருக்கிறார், 7ஆம் இடத்துல சனி இருக்கிறார், ராகு 6ஆம் இடத்திலும், கேது 12ஆம் இடத்திலும் இருக்கிறார். இப்போ இப்படி இருக்கக்கூடிய சஞ்சாரம் பார்த்தீங்கன்னா தமிழ் புத்தாண்டு ஸ்டார்ட் ஆகிறப்பவே பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு பரவாயில்லை, பிரச்சனைகளை சமாளிக்கக்கூடிய அளவுக்கு இருக்குது. ஆனால் ஜூன் 1ஆம் தேதி 2026 அப்புறம் தமிழ் புத்தாண்டு பிறந்து ஒரு 1.5 மாதத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா குரு 11ஆம் இடங்கிற லாபஸ்தானத்துக்கு அருமையான ஸ்தானத்துக்கு உச்சம் பெறுகிறார். ஸோ அது மிகவும் நல்ல ஒரு விஷயம். கடந்த ஒரு வருடமாக நீங்கள் போட்ட உழைப்பு, என்னென்ன விஷயங்கள் நீங்கள் செய்தீர்களோ, வேலை, இன்வெஸ்ட்மெண்ட்ஸ், வீடு கட்டுறது, அது பண்ணுறது, தொழிலில் விருத்தி பண்ண ட்ரை பண்ணுறது, இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது, ஸ்டாக் மார்க்கெட்டு, வெளிநாடு விஷயங்கள், என்னென்ன முயற்சிகள் நீங்கள் வாழ்க்கையில் ஜெயிக்கணும், உங்கள் ஃபேமிலியை அடுத்த லெவலுக்கு கொண்டு போகணும்னு நினச்சி நீங்கள் பல முயற்சிகள் செய்திருப்பீர்கள். அந்த முயற்சிகள்லாம் வெற்றியடையக்கூடிய ஒரு அமைப்பு இந்த ஜூன் 1ஆம் தேதி 2024 குரு பெயர்ச்சி 11ஆம் இடங்கிற லாபஸ்தானத்துக்கு அருமையான ஒரு பூர்த்தி ஸ்தானத்துக்கு உச்ச குரு வருவது 12 வருஷத்துக்கு ஒரு தரைங்கிறது நீங்கள் மறந்துடக்கூடாது. ஸோ இந்த ஜூன்லேருந்து அடுத்த வரக்கூடிய ஏப்ரல் புத்தாண்டு முடிகிற வரைக்கும் ஒரு அருமையான டைம். கன்னிராசிக்காரர்களுக்கு இதுவரை திருமணம் நடைபெறாமல் இருக்கக்கூடிய கன்னிராசி பெண்ணாக இருந்தாலும் சரி, ஆணாக இருந்தாலும் சரி, இந்த நேரத்தில் உங்களுக்கு அந்த தசாபுக்திகள் வறுமையானால் கண்டிப்பாக ஒரு அருமையான திருமணம் நடக்கும். அதே சமயத்தில் குழந்தை பேர் எதிர்பார்க்குறவங்களுக்கு ஒரு ஃபேமிலி எக்ஸ்டென்ஷன், ஃபேமிலியில் ஒரு நல்ல ஒரு விஷயங்கள் நடந்து ஒரு குழந்தை பேர் பெற்று குடும்பமே ஒரு சுபிக்ஷம் அடையக்கூடிய அமைப்பு. ஏன்னா 11ஆம் இடங்கிறது லாபஸ்தானம், பூர்த்தி ஸ்தானம், ஒரு விஷயம் நடந்து முடியக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு ஸ்தானங்கிறது நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஸோ இந்த விஷயத்தை நீங்கள் நல்லாவே நீங்கள் யூஸ் பண்ணிக்கணும். ஸோ ஜூனுக்கு அப்புறம் நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய அமைப்புகள் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டிசம்பர் 6ஆம் தேதி ராகுக்கு எது பயிற்சி இருக்கிறது. ராகு பார்த்தீங்கன்னா 6ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு 5ஆம் இடத்துக்கும்
12ஆம் இடத்துல இருக்கக்கூடிய இது வந்து 11ஆம் இடம் லாபஸ்தானத்தில் போய் குருவோட சேர்றார். ஸோ குருவோட கேது சேருவது அருமைதான். ஏன்னா ராகு கேதுகள் எப்பவுமே ஒரு உச்ச குருவின் பார்வைக்குள்ளேயோ சேர்க்கைக்குள்ளேயோ வராரோ அந்த ராகு கேதுகள் நன்மையை கொடுக்கக்கூடிய கிரகமாக சுப கிரகமாக மாறி கோச்சாரத்தில் நல்ல சப்போர்ட் கொடுப்பார். ஸோ கண்டிப்பாக இந்த டிசம்பருக்கு அப்புறம் இன்னுமே சில பண வரவுகள் சில நல்ல யோகங்கள் உள்ள ஒரு ஜாதகங்களாக இருக்கக்கூடிய கன்னிராசிக்காரர்களுக்கு இந்த ராகு கேது பயிற்சி டிசம்பரில் நடக்கிறதும் ஒரு அற்புதமான ஒரு பலனை கொடுக்கும். ஸோ எப்படி பார்த்தாலும் கன்னிராசிக்காரர்களுக்கு கடந்த 3 வருஷம் 2023, 24, 25 எல்லாத்தையும் கம்பேர் பண்ணும் பொழுது இந்த 26 ஏப்ரலுக்கு அப்புறம் வரக்கூடிய அந்த புத்தாண்டில் குறிப்பாக சொல்லணும்னா ஜூன் 2026 அந்த குரு பயிற்சி நல்ல ஒரு கோச்சாரத்தில் நல்ல ஒரு தாக்கத்தை நல்ல ஒரு சப்போர்ட்டை இதுவரை செய்த எல்லா முயற்சிகளுக்கும் அப்பாடா ஏதோ ஒரு பாசிட்டிவான ரிசல்ட் வந்தது, ஏதோ ஒரு லாபம் எடுத்தேன், இவ்வளோ போட்ட இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு கொஞ்சம் லாபம் வந்தது, ஃபேமிலியிலையும் ஒரு சுப விஷயங்கள் நடந்தது, மனசில் ஒரு குதூகலமாக இருக்கிறது, பணம் எக்ஸஸாக இருக்குது, அந்த பணத்தை வைத்து நான் கடனை அடைக்க முடியுது, கடனை அடிப்பதனால கொஞ்சம் நிம்மதி பெருமூச்சு அடைய முடியுதுங்கிற மாதிரி ஒரு நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய ஒரு அமைப்பு கன்னிராசிக்காரர்கள் கட்டாயம் பார்க்க போகிறார்கள். அதே சமயத்தில் சனி 7ஆம் இடத்திலிருந்து ராசியை பார்க்குறாருங்கிறது மறந்துடக்கூடாது. அது என்னன்னா நம்மளை எப்பவுமே செக்கில் வச்சுருக்கோம், நம்மளை ஓட வச்சுட்டு இருக்கோம், நம்மளை அடுத்தடுத்த காரியங்கள் தொய்வு இல்லாமல் அடுத்தடுத்து நம்ம செய்யக்கூடிய அந்த உத்வேகமும் அந்த ப்ரெஷரையும் கொடுக்கக்கூடிய ஒரு பார்வையாக சனி இருக்கிறார். ஸோ நம்மளுடைய நண்பர்களாக இருக்கட்டும், பார்ட்னர்ஸாக இருக்கட்டும், ஸ்பவுஸாக இருக்கட்டும், கொஞ்சம் எல்லாத்தோடையும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். நாம் நினைக்கிறதெல்லாம் இப்படி தான்ட்டு நம்ம ஓப்பன் டாக்காக பேசினோம்னா அது சம்டைம்ஸ் வேற மாதிரி போகும். சில சமயோஜிய புக்தியோட இடம் பொருள் ஏவல் பார்த்து நம்ம கரெக்டான ஒரு முறையில் நம்ம கன்னிராசிக்காரர்கள் பேசும் பொழுது 11ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய உச்ச குருவும் 11ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய கேது 5ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகும் நல்ல பலன்களை கொடுப்பார். குழந்தைக்காக கொஞ்சம் மெனக்கெடுவதல், குழந்தைகளுக்காக சில இன்வெஸ்ட் பண்ணுறது, படிப்புக்கு விஷயத்துக்காக செலவு பண்ணுறது, அது மாதிரி சில விஷயங்கள் இந்த ராகு 5ஆம் இடத்துலேருந்து குரு பார்வை பெறும் பொழுது கொடுக்கும். குழந்தைங்களால நற்செய்தி, குழந்தைகளுக்கு ஒரு நல்ல கல்யாணம் பண்ணி பார்க்குறது, அது மாதிரி நல்ல விஷயங்கள், புத்திர பேரு எதிர்பார்க்குறவங்களுக்கு புத்திர பேரு கிடைக்கிறது, நம்மளால குழந்தை இல்லைங்கிறப்ப இந்த கரெக்டாக அந்த குரு பயிற்சி அப்போ குழந்தை பெறுவது, இது மாதிரி ட்ரீட்மெண்ட்டில் போகிறவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா ஜூனுக்கு மேலே ஒரு நல்ல அமைப்பு கன்னிராசிக்கு வருது. அது உத்திர நட்சத்திரமாக இருந்தாலும் சரி, சித்திரை நட்சத்திரமாக இருந்தாலும் சரி, அஸ்த நட்சத்திரமாக இருந்தாலும் சரி, நல்ல பலன்களை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்பு வந்திருக்குங்கிறது தெரிஞ்சுக்கணும். இது ஒரு பொதுவான பலனை தவிர உங்களுடைய ஜென்ம ஜாதகத்தில் பிறந்த தேதி, பிறந்த நேரம், பிறந்த உரு வைத்து வரக்கூடிய அந்த திருக்கணித பஞ்சாங்கத்தில் போடுற ஜாதகத்தில் உங்களுடைய லக்னம் என்ன, லக்னாதிபதி எப்படி இருக்கிறார், அந்த கேத்த தசா புக்திகள் போய்கொண்டிருக்கிறதா, யோகமான தசைகள் போகும்பொழுது உன்னமே நாம் சொன்ன பலன் உன்னமே ரெட்டிப்பாக நீங்கள் பார்க்க போறீங்கிறது அர்த்தமாக நீங்கள் எடுத்துக்கலாம். இதே ஒரு சுமாரான தசையா புக்திகள் போய்கொண்டிருக்கிறது என்றால் கொஞ்சம் குறைவான ஒரு பலன்கள் வருதுன்றதை நீங்கள் எடுத்துக்கணும். இது மாதிரி ஒரு அமைப்புகள் போய்கொண்டிருக்கக்கூடிய அந்த கன்னிராசிக்காரர்களுக்கு நம்ம துல்லியமான பலன்கள் உங்களோட ஜாதகத்தை போட்டு தசாபுக்தியில் வைத்து பார்க்கும் பொழுது வரக்கூடிய ஷார்ட் டேர்ம் எப்படி இருக்கு, அடுத்து வரக்கூடிய லாங் டேர்ம் எப்படி இருக்கு அப்படிங்கிறதை தெரிந்து அதுக்கு தகுந்த மாதிரி முடிவுகளை தக்க நேரத்தில் நம்ம எடுக்கும் பொழுது தேவையற்ற சமய விரயங்கள், தேவையற்ற பண விரயங்களை தவிர்க்க முடியும் என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். உங்களுக்கு பிடித்தமான யோகமான வேலை தொழில் என்ன, எது மாதிரியான துறையில் போனால் நம்ம ஜெயிக்க முடியும், எது மாதிரி டைமில் நம்ம வேலை மாறலாம், எது மாதிரி டைமில் நம்ம பிஸ்னஸ் அபிவிருத்தி பண்ணலாம், எந்த நேரத்தில் கடன் அடைக்க முடியும், எந்த நேரத்துலேருந்து இந்த பிரச்சனையிலேருந்து மீண்டு வர முடியும், எந்த நேரத்தில் வெளிநாடு போக முடியும், எந்த நேரத்தில் நம்மளோட வெளிநாட்டிலேருந்து உள்நாட்டுக்கு போக முடியும், தொழிலா வேலையா, நமக்கு தொழில் யோகமாக இருக்குதா அல்லது வேலை தான் நமக்கு கரெக்டாக, எது மாதிரி ஃப்யூச்சர் நமக்கு இருக்குதுங்கிறத உங்களுடைய தசாபுக்திகள் வைத்து 9 கிரகமும் 12 கட்டத்தில் 27 நட்சத்திரத்தில் எப்படி படர்ந்து இருக்கிறார்களை தெரிந்து சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில் துல்லியமான பலன்கள் நாம் எடுக்கும் பொழுது இப்போ நம்ம பார்த்த கோச்சார பலன் இருக்கு இல்லைங்களா, இது மாதிரி குரு, சனி, ராகு, கேது, இது மாதிரி ஆண்டு கிரகத்தின் தாக்கங்கள் எப்படி இருக்குங்கிறதையும் ஒருங்கிணைத்து தசநாதன் யார், அந்த தசநாதன் கோச்சாரத்தில் எப்படி இருக்கிறாங்கிறதெல்லாம் சேர்த்து வைத்து சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில் நாம் பார்க்கும் பொழுது ஒன்றுமே ஒரு துல்லியமான பலன் எடுக்கலாம். அதனால் பார்த்தீங்கன்னா எந்த விஷயம் நமக்கு வர இருக்கிறதோ, எது நமக்கு பிராப்தமாக தெரிகிறதோ அந்த விஷயத்தை மட்டும் செய்து தேவையற்ற எந்த விஷயம் நமக்கு பெரிய ஒரு பலன் கொடுக்காதோ, எந்த விஷயத்தில் ஃபைனலாக நம்ம ரைட் ஆஃப் பண்ணணுமோ, எந்த துறையோ எந்த படிப்பு நமக்கு கை கொடுக்காதோ அந்த மாதிரி விஷயத்தை நாம் ஓரளவுக்கு சைட்லைன் பண்ணி ஒரு கரெக்டான சாய்ஸை கரெக்டான டைமில் நாம் எடுக்கும் பொழுது
கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா முதலே சொன்ன மாதிரி எந்த ஒரு ஒரு சமய விரயமோ, ஏன்னா ஒரு டைமும் நம்ம பேட் டெசிஷன் எடுக்கிறப்ப பார்த்தீங்கன்னா ஒரு மிஸ்டேக் பண்ணுறப்பவும் நமக்கு ஒரு ப்ரைஸ் பே பண்ணுறோம். ஏன்னா நேரமும் வீணாக போகிறது, அதே சமயத்தில் போட்ட காசும் பார்த்தீங்கன்னா வேஸ்ட்டாக போகுது. இது எல்லாத்தையுமே நம்ம திருப்பி நம்ம மிஸ்டேக் பண்ணும் பொழுது நமக்கு இன்னுமே நம்மளுடைய ஹார்ட் ஒர்க் அதிகமாகி நம்மளுடைய வாழ்வாதாரம் வந்து நம்ம நினைக்கிற அளவுக்கு வளர முடியாமல் போகிறதுனால சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறைங்கிறது அறிவியல் சார்ந்த இந்திய வேத ஜோதிட அடிப்படையில் எப்படி வந்து ஒளி தத்துவம் வந்து செயல்படுகிறது, உங்களுடைய கர்மா எப்படி வந்து உங்களுக்கு எந்த நேரத்தில் கொடுக்குது, எந்த நேரத்தில் நல்ல கர்மா கரைக்கிறீங்க, எந்த நேரத்தில் வந்து தீய கர்மாவை கரைக்கிறீங்கிறதெல்லாம் தெரிந்து அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வாழ்க்கை முயற்சிகளும் திட்டங்களையும் தீட்டி நம்ம எளிதில் வெற்றி பெற முடியும் என்று சொல்ல விரும்புகிறேன். மீண்டும் மற்றொரு காணொளியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.